ஸோ வணக்கம் நேர்களே. இந்த எபிசோட்ல யார் வந்திருக்காங்க அப்படின்னா, பேக் பெஞ்ச் குடும்பத்தினர்லேருந்து நம்ம ஹைசன்பர்க், அதாவது அந்த கூட்டத்தின் தலைவர் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் ஹைசன்பர்க். எப்பா சாமி, அது என்னப்பா தலைவர்? அப்பதான் அடி அதிகமா விழும். அதெல்லாம் இல்ல. இங்க பாருங்க, நாங்க 3 பேருக்கு காரணம் என்னன்னா, அடி எல்லாரும் ஷேர் பண்ணி வாங்குறதுதான் வந்திருக்கோம். ஓகேங்களா? எங்க தலைவன் இதெல்லாம் கிடையாது. தலைவன்ட்டு தனியா கோத்து விடுற அப்படின்ற வணக்கம்ப்பா. வணக்கம் அரவிந்த். அதுக்கப்புறம் அந்த கழக முன்னோடி ஜெசி பிங்க்மேன் வந்திருக்காரு. வணக்கம் ஜெசி பிங்க்மேன். வணக்கம் அரவிந்த். வணக்கம். நீங்க கழகம்னு சொன்னோடனே வேற எதுவும் தப்பா நினைச்சுக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பேஜ் தான் நான் கழகம்னு சொன்னேன். 200 rupees. ஆல்ரெடி ஒரு டிக்டாக் இந்த ரீல்ஸ் ஒன்று போட்டோம். அதுக்கு கீழே வந்து அந்த எந்த ரீல்ஸ் ஜெசி, அந்த ஒரு சின்ன பையன் வந்து பெரியார் பத்தி பேசுவான்ல. ஆமா ஆமா ஆமா. ஒருத்தன் வந்து கீழே வந்துட்டு, டேய் எவ்வளவு ரூபா வாங்கிட்டீங்கடா டேய் அப்படி கேட்டான். நான் 200 rupees தான் வாங்கினேன் அப்படி சொல்லி. 200 அது கம்மியா வாங்கிட்டேன் சொல்லிட்டு, தம்பி வாங்கி முட்டு போடா அப்படி சொல்லிட்டு அமிச்சிட்டேன். நானா அதான் கமல் மாதிரி கமெண்ட் பண்ணிருப்பேன். காசு வாங்க மாட்டேன் நான் சொன்னேன், கொடுத்தா நல்லா இருக்கும் தானே சொல்றேன் அப்படின்ட்டு. சோ இன்னைக்கு வந்து ஒரு மிக சிறந்த ஒரு டிவி ஷோ பத்தி பார்க்க போறோம். என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரேக்கிங் பேட். ஸோ டிவி ஷோஸ் என்று பார்த்தாலே நான் பார்த்ததே ரொம்ப ரொம்ப கம்மி தான் சொல்ல போனா. சினிமா பார்த்த அளவு கூட நான் டிவி ஷோஸ் அந்த அளவுக்கு பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. ஒரு 10% தான் இருக்கும் மொத்தமாவே இது வரைக்கும். ஆனா அதுல என்னை திரும்பி பார்க்க வச்சு இத பாரு 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 அப்படின்னு நிறைய இடத்துல இருந்து ஒரு ரேடியேஷன் மாதிரி வந்து என்னை பார்க்க வச்சது வந்து இந்த பிரேக்கிங் பேட் டிவி ஷோ தான். நான் பேசுறது வந்து ஜிவிஎம் மாதிரி இருக்கும் நண்பர்களே, ஆனா அதான் உண்மை. சோ அத பத்தி இன்னைக்கு ஒரு அலசல்னு சொல்லலாம். சொல்லுங்க. இருக்குல்ல, சிரிச்சிட்டு பாரு அப்படியே ஸ்டோன் ஆயிட்டு அப்படி சிரிச்சிட்டு பாருன்னு சிரிச்சிட்டு பாருல. சோ அந்த பிரேக்கிங் பேட் சீரீஸ பத்தி இன்னைக்கு ஒரு அலசல் அப்படி கூட வச்சுக்கலாம். கதறல் பல வார்த்தைகள் சேர்க்கலாம். ஆமா ஆமா ஆமா. சோ முதல்ல நீங்க 2 பேரும் சொல்லுங்க ப்ரோ, உங்களுக்கு எப்படி பிரேக்கிங் பேட் தெரிய வந்துச்சு அப்படின்ட்டு. ஓகே, எனக்கு பாத்தீங்கன்னா வந்து நான் சீரிஸ் மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல. படம் தான் 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துல படத்தை பார்த்து முடிச்சிடலாம். ஒரு சீரிஸ் ஆரம்பிச்சோன்னா வார கணக்குல போவோம், இல்லையா நம்ம பிஸியா இருக்கோம்னா மாச கணக்குல கூட போவோம். அதனால சீரிஸ் மேல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வரல முன்னாடி. நான் ஃபர்ஸ்ட் பார்த்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ஜிஓடி தான். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஏன்னா அதோட மேக்கிங்கு ட்ரெய்லர்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்து முடிச்சிட்டேன். நான் பாக்குறப்ப ஃபைனல் சீசன் வரல கேம் ஆஃப் த்ரோன்ஸ். பார்த்து முடிச்சுட்டு நாங்க வந்து ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஷார்ட் ஃபிலிம்லாம் முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து டிஸ்கஷனுக்கு வந்து போயிட்டு இருந்தப்போ அதுல ஒருத்தன் சொன்னான், ஒரு சீரீஸ் இருக்குடா, இதுதான் ஒன்லைனா சொன்னான். ஒரு சீரீஸ் இருக்கு, ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சருக்கு கேன்சர் வந்துடும், அவன் கேன்சரை கியூர் பண்றதுக்கு ட்ரக்ஸ் செஞ்சு வைப்பான் அப்படின்னு சொன்னான். என்னடா இது நல்லா இருக்கு கேட்க, என்னடா சீரீஸ்ன்னு. பிரேக்கிங் பேட் அது பேரு, ட்ரை பண்ணி பாரு அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு விக்கிபீடியால வந்து போட்டு பார்த்தா அது எத்தனை சீசன், 5 சீசன் உள்ள இருந்துச்சு. கரெக்டா? 5 சீசன் தான் சொல்லுவாங்க. 5 சீசன் தான். 5 சீசன் தான் சொல்லுங்க. 5 சீசன் அடப்பா இது எப்படா பார்த்து முடிக்கிறது அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் பார்க்கல. அதுக்கப்புறம் வேற யாரும் எனக்கு பிரேக்கிங் பேட் மூவின்னு ஒண்ணு கொடுத்தானுங்க. எப்படின்னா அதுல இருக்க மெயினான சீன்ஸ் எல்லாம் மட்டும் கட் பண்ணி ஒரு மூவியா இருக்கும் 1.5 மணி நேரத்துக்கு. அது கொடுத்தானுங்க யாரோ. அதுக்கப்புறம் அது பார்க்கும் போது பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஏன்னா அது ஒண்ணுமே புரியாது. நீங்க அந்த மெயினான சீன்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா உள்ள கதை என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்படிதான் இருக்கும். எனக்கு பிடிக்கல, சரின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நிறைய ரெக்கமெண்டேஷன், பிரேக்கிங் பேட் பாரு, பிரேக்கிங் பேட் தான் பெஸ்ட் அப்படின்னு. என்னடா இவ்வளவு சொல்றாங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணதான் பிரேக்கிங் பேட். ஸ்டார்ட் பண்ணி ஒரே வாரத்துல கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்படிதான் எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. நான் அதுக்கு முன்னாடி ஜிஓடி தான் பார்த்தேன். செகண்ட் பார்த்த சீரிஸ் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ். அதுக்கப்புறம் சீரிஸ் மேல இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய சீரிஸ் பார்க்க ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டு இருக்குது. அருமை அருமை. நீங்க ப்ரோ ஹைசன்பர்க்? எனக்கு வந்து இந்த சீரிஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படி இருக்கும். வாட்ச் லிஸ்ட் எல்லாம் போட்டு வச்சுப்பேன்.
அது பாக்குற டைமும் இருக்காது, ஒன்னும் இருக்காது. அது இல்லாம ஜெஸ்ஸி சொல்ற மாதிரிதான், மூவிஸ் பார்த்தா ஒரு 2 மணி நேரம், மேக்ஸிமம் ஒரு 3 மணி நேரம் படம் பார்த்தோமா போஸ்ட் பண்ணுவோம், அப்படி போயிட்டே இருப்போம். இந்த ஜிஓடி இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட, டே மச்சான் பாடுறான் செம்ம சீரியஸ், அவன் இருக்கான்ல அவன் இப்படி ஆயிட்டா அப்படி ஆயிட்டா சொல்லுவாங்க, கதை கதையா பேசுவாங்க ஆஃபீஸ்ல, ஸ்கூல்ல காலேஜஸ்ல சொல்லுவாங்க. எனக்கு அது பெருசா பிடிக்கல. என்னடா சீரியஸ், சீரியல்ல பார்த்து நம்ம அம்மா எல்லாம் சீரியல் பார்த்து கோலங்கல்ல சித்தி எல்லாம் பார்த்துற மாதிரி தான் அவங்க சொல்றாங்கன்னு நினைச்சேன். அப்ப நிறைய பேர் இந்த ஒரு மொட்டை தலைவன் வந்து போட்டோ போட்டு நிறைய பேர் மீம்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஜோக்கர் மீம்ஸ் மாதிரி இது மொட்டை தலைவன் போட்டு ஒரு மீம்ஸ் நிறைய பாத்திருக்கேன் நான். யாரா இந்த மொட்டை தலையன் கண்ணாடி போட்டுட்டு யாரா அவன் அப்படின்னுச்சுன்னா கிரீன் கலர் போட்டுட்டு கிரிஞ்சா சில பேர் மீம்ஸ் போடுவாங்கல்ல, திஸ் இஸ் யுவர் லைஃப், பி யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போடுவாங்கல்ல. அது மாதிரி போட்டோ பாத்திருக்கேன். என்னங்க கிரிஞ்சின்ட்டீங்க ஒரே வார்த்தையில. ஏங்க இப்பதாங்க ஒரு 2-3 வாரம் முன்னாடிதான் மோட்டிவேஷன் போய் அடிச்சுட்டு வந்திருக்கோம். அப்படி அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து எனக்கு இது பெரிய உடம்பாடு இல்லை. ஒரு வாட்டி நானும் ஜெஸ்ஸி சாலு எல்லாம் வந்து மீட் பண்ற ஒரு இடம் பார்த்தா சினிமா தான். சினிமா கலை அந்த விஷயத்துல நாங்க மீட் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் நாங்க பேசுற பல விஷயங்கள் பார்த்தா அப்படி இப்படி சுத்தி நேரா சாப்பாடுக்கே வரா சொல்ற மாதிரி சினிமாக்கே வந்துருவோம். கடைசி மச்சான் அந்த சினிமா இருக்குல்ல அப்படி இருந்துச்சுடா, நீ சொன்ன கதை அது மாதிரி இருந்துச்சுடா அப்படி சொல்லுவோம். ஜெஸ்ஸி கிட்ட சொன்ன மச்சான் சீரீஸ் பேசியிருந்தப்போ, மச்சான் பிரேக்கிங் பேட் செம்மையா இருக்கும்டா பாடுறா சொல்லிட்டு, என்னடா பிரேக்கிங் பேடு தெரிலடா, அப்படி கேள்விப்பட்டதே இல்லை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு, அப்போ ஆக்சுவலி நெட்ஃபிளிக்ஸ் அக்கௌண்ட் என்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் ஷேரிங் கிடைச்சிச்சு, ஜெஸ்ஸியோட அக்கௌண்ட் தான் ஷேர் பண்றேன். அது ஷேர் கிடைச்ச அப்புறமா சரி வாட்ச் லிஸ்ட் போட்டு வச்சேன் பிரேக்கிங் பேடு. பார்க்க ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் பார்த்தா ஓகே ஃபைன், இட்ஸ் அ டிராமா அப்படி நினைச்சிருந்தேன். ஆனா கிரைம் டிராமா அப்படி சொல்றாங்க. பட் அதாவது ஒரு 3 எபிசோட்ல கதை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது ட்ரக்ஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஷாட்லயே அந்த பேண்ட் பறக்கறதே ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே அந்த அதையுமே சொல்றாங்க. ஆமா ஆமா நான் என்ன நினைச்சேன், சொல்லுங்க. இல்ல ஆமா ஃபர்ஸ்ட் எபிசோட காட்டுறாங்க. பட் ஒரு 2-3 எபிசோட்ல தெரிஞ்சு ஓகே என்னடா வந்து மெத்து செய்வான் விற்பான் இதுதான கதை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்போ கொஞ்சம் நாள் என்ன ஆயிடுச்சு, பேண்டமிக் வர முன்னாடி பேண்டமிக் எல்லாம் வர முன்னாடி ஒரு 3 எபிசோட் பார்த்துட்டு அப்படி வச்சுட்டேன், 3-4 எபிசோட் பார்த்துட்டு வச்சுட்டேன். டைம் இல்லை அப்படி சொல்லிட்டு ஒன்ஸ் இந்த பேண்டமிக் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் வேவுக்கு முன்னாடி அந்த ஒரு பிப்ரவரி அந்த டைம் பார்த்தா சரி போர் அடிக்குது இது ஒன்று பார்த்து பாதி வச்சோம்ல அப்படி சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு எபிசோட் போக ஸ்லோவா தான் இருக்கும். நீங்க அதாவது இந்த பிரேக்கிங் பேட் பாக்குற யாருன்னா எடுத்தோமா 100 பேர் அடிச்சோமா டிகு ஷூட் பண்ணோமா அப்புறம் அடுத்த சீன் அப்பா அப்படி இருக்கிறது கிடையாது. ஒரு கொஞ்சம் ஸ்டடியா போற மாதிரி ஒரு சீரீஸ். அதுக்குதான் டிராமா நம்ம சொல்றோம் ஜானர். ரொம்ப சட்டிலா போற மாதிரி சீரீஸ் போக 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 அது ஒரு அடிக்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. அடுத்த சீசன் அடுத்து பிஞ்சு வாட்ச், பேண்டமிக் ஸ்டார்ட் பிஞ்சு வாட்ச். நான் அதான் இந்த பேண்டமிக் டைம் தான் எனக்கு வந்து சீரீஸ் எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ரொம்ப சீரீஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிச்சு. அது ஃபர்ஸ்ட் பிரேக்கிங் பேட்ரா பார்த்து முடிச்சப்பறம் அம்மால என்ன சீரீஸஸ்ரா அப்படி சொல்லிட்டு உடனே ஜெஸ்ஸி கால் பண்ணிட்டு, மச்சான் செம்ம சீரீஸஸ்ரா சூப்பரா இருக்குடா என்ன அப்படி பண்ணிக்க சொல்லிட்டு, ஜெஸ்ஸி வந்து மச்சான் ஒரு படம் இருக்கு அல் கேமினோ பாடுறான், அது இதோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்கும் சொல்லிட்டு அதுவும் பார்த்தேன். பார்த்துட்டு அது நம்ம ஒரு 5 சீசன் பார்த்துட்டோம். இது ஒரு சீசன் 6 மாதிரி இருக்கும். அப்படி எல்லாமே ஒரு இன்கம்ப்ளீட். அதாவது அந்த படம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே ஜெஸ்ஸி பிங்க்மேன் வந்து பை த பை பார்க்காதவங்க யாரா இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வருங்க, ஏன்னா ஸ்பாயிலர்ஸ் அஹெட் அது சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாட்காஸ்ட் முழுசாவுமே ஒரு ஸ்பாயிலர்கள் நிறைந்த பாட்காஸ்டா தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த டிவி ஷோ ஃபுல்லா நாங்க உரிய போறோம், அதான் உண்மை. அதனால ஸ்பாயிலர் நிறைய வரும். ஆமா ஒவ்வொரு சீனு ஒவ்வொரு இதெல்லாம் உரிய போறோம். அதனால ஸோ ஜெஸ்ஸி வந்து அந்த வண்டி எடுத்து போயதுக்கு அப்புறமா அதை அப்படியே முடிச்சு நமக்கே தெரியும் ஓகே கிளம்பிட்டு அவன் எஸ்கேப் ஆயிருப்பான், அப்புறம் எப்படி போயிருப்பான் நம்மளே ஒரு நினைச்சிருப்போம்ல. அது படம் பார்க்கும்போது
ஓகே ஒரு கம்ப்ளீட்டா கொடுத்துட்டாங்க. ஓகே முடிஞ்சிச்சு இது, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிச்சுப்பா. அது வந்து கரெக்டா முடிச்சிருப்பான். முடிச்சு நம்ம வந்து ஒரு பக்காவான மீல்ஸ் சாப்பிட்ட மாதிரி. எனக்கு வந்து அதுக்கப்புறமா இனிமே எவ்வளவு சீரியஸஸ் பார்த்தாலும் பிரேக்கிங் பேட் இஸ் சம்திங் க்ளோஸ் டு ஹார்ட். நிறைய ஜானர்ஸ் இருக்கு, ஜானர்ஸ் பாக்குற சீரிஸஸ் எல்லாம் இருக்கு. நான் இன்னைக்கும் பெருசா சீரிஸஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன், மினி சீரிஸஸ் தான் பார்ப்பேன். ரொம்ப பெரிய பெரிய சீரிஸஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன். ஆனா இது வந்து ஒவ்வொரு ஜானருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குல்ல. அது கிரைம் ஜானர்ல திஸ் காட் பி க்ளோஸ் டு ஹார்ட். ஏன்னா அது ஒரு கேரக்டரைசேஷன், அதை பத்தி நம்ம சொல்லுவோம். இதுதான் எனக்கு பிரேக்கிங் பேட் இன்ட்ரடியூஸ் ஆனது. நீங்க சொல்லுங்க. ஸோ எனக்கு முதல்ல எப்படி இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா, நான் இப்போ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். 12th முடிக்கும் போது தான் எனக்கு ஃபர்ஸ்ட் லாக்டவுன் போட்டாங்க இந்தியால. அதாவது 22 நாள் போட்டாங்க, இந்தியா ஃபுல்லாவுமே சொல்றேன். ஆமா. அப்போ எனக்கு அது எவ்வளவு நாள் சொன்னீங்க? 22 டேஸோ சம்திங், இந்தியா ஃபுல்லாவுமே. ஆமா ஆமா, அந்த 22 டேஸ் பேஸ் பண்ணி ஒரு படம் வந்திருக்கு, புத்தம் புது காலை. பாருங்க, அருமையான கிரிஞ்சு காவியம். 22 டேஸ் அறிவகை ஏழைகள் எப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த படத்துல இருக்கும், போய் பாருங்க. சரி, அதை விடுங்க. இப்போ அதான் அது நான் அதுக்கு 12th படிக்கும் போதெல்லாம் எனக்கு சொல்ல போனா இந்த படம்லாம் எப்படி டவுன்லோட் பண்றது, இந்த டாரண்ட்னா என்ன, அதை பத்தி சொல்ல போனா பெரிய ஐடியா எல்லாம் கிடையாது. அதை ஆக்சஸ் பண்றதுக்கான அவைலபிலிட்டி எனக்கு கிடையாது சொல்ல போனா. எனக்கு அதுக்கப்புறம் தான் ஓகே நெட்ஃபிளிக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் அதுக்கு முன்னாடி ஹாட் ஸ்டார் யூஸ் பண்ணிருக்கேன் 11th படிக்கும் போது. இத பத்தி நாங்க ஓடிடியும் பைரசியும் ஒரு சின்ன அலசல்னு ஒரு எபிசோட் பண்ணிருப்போம். அதுல கேட்டீங்கன்னா டீடைல்டா இருக்கும் எங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதுல எப்படின்னு சொல்லியிருப்போம், நானும் ராயப்பன் அவரும். ஸோ அதுக்கப்புறம் நான் நெட்ஃபிளிக்ஸ் போட்டேன். மாசம் ஒரு ஓடிடி போடுறது அந்த லாக்டவுன்ல. ஏன்னா அப்ப எனக்கு வந்து பார்க்கும்போது டவுன்லோட் பண்ணி தான் பார்த்தேன் பிரேக்கிங் பேட். எப்படின்னா வந்து 480p டவுன்லோட் பண்ணேன் ஃபர்ஸ்ட். 480p டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்து ரொம்ப பிடிச்சி, ஓகே இனிமேல் 480p பார்க்க கூடாதுன்னு 1080p அப்புறம் டவுன்லோட் பண்ணி 1080p பார்க்க ஆரம்பிச்சேன். காமெடி தான் பண்ணேன். அது பரவாயில்ல பிரதர், அதுல என்ன இருக்கு. நான் அதுக்கப்புறம் மாசம் ஒரு ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் போடுறது. இந்த மாசம் இது முடிஞ்சிருச்சு, அடுத்த மாசம் அதுன்ற மாதிரி. எனக்கு அப்ப வந்து நான் டிவி ஷோ பாக்குற ஐடியால இல்ல சுத்தமா. ஏன்னா நெட் வந்து காஸ்ட்லி, 199 தான். நம்ம முடிஞ்ச அளவுக்கு படம் மட்டும் பாத்துருவோம்ன்ற அளவுக்கு நான் அப்படிதான் நான் ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் இந்த மணி ஹெய்ஸ்ட் ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டானுங்க. அது பார்த்து முடிச்சேன். அது பிடிச்சிருந்துச்சு சொல்ல போனா. நான் பார்த்த ஃபர்ஸ்ட் டிவி ஷோ நல்ல சீரிஸ் தான், கொஞ்சம் ஓவர் ரேட்டட் ஆயிடுச்சு அவ்வளவுதான். அது உண்மைதான். ஆமாமா, அதான் நான் பார்த்த ஃபர்ஸ்ட் டிவி ஷோ மணி ஹெய்ஸ்ட் தான். மணி ஹெய்ஸ்ட் என்ன பிரச்சனை, அந்த ஃபர்ஸ்ட் 2 சீசன் நல்லா இருந்துச்சு, அதோட கதை முடிஞ்சிச்சு. ஆமா, 3rd சீசனும் எனக்கு 4th சீசன் வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சுங்க. இது ஒண்ணுமே இல்ல இதுல, ஆக்சுவலி கதையே இல்லன்னு நினைக்கிறேன். ஆமா, அதுதாங்க 3rd சீசன் 4th சீசனோட அந்த கதை வந்து 3rd சீசன்ல அகைன் ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா, ஆரம்பிச்சு 4th சீசனோட முடிஞ்சிருந்தா அந்த சீரிஸுக்கு ஒரு மரியாதை இருந்திருக்கும். போய் உடைச்சி போட்டாதான் அது 2 வால்யூம் டபுக்கு ஷூட் பண்றான். 5th சீசன்லாம் காது சண்டை தான் போயிட்டு இருக்கு, ஒண்ணுமே கண்டென்ட்டே இல்ல. அது கொஞ்சம் டீஸ் பண்ணிருப்பாங்க அங்கங்க. ஆனா வந்து பேசாம ஒரு சீசனை முடிச்சிருக்கலாமே, எதுக்கு இவ்ளோ மணி மைண்டரா உட்காந்துட்டு பண்ணாலும் தெரியல. நெட்ஃபிளிக்ஸ் ஸ்டாங்ஸ் அதுக்கு வந்து ஸ்டாங்ஸ் பார்த்துட்டு அவன் அந்த 3-4 எடுத்துட்டு இருக்கான். ஆமா 3-4 எடுக்கட்டும்ங்க, பிரச்சனை இல்ல. அது அதாங்க 3rd சீசன் 4th சீசன்லாம் ஓரளவுக்கு கதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஹைஸ்ட் 4th சீசன் முடிச்சா ஓகே. 5th சீசன் இழுத்துட்டு போனா 5th சீசன் ஒழுங்கா முடிக்கணும்ல. அது வால்யூம் 1 வால்யூம் 2 வா. ஏன்னா டிசம்பர் வந்து கிறிஸ்மஸ் சீசனு, கண்டென்ட் இருக்கா, சரி இதை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படி பிளான் பண்ணிருப்பாங்க பைத்தியக்காரங்க. சரி நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அதான் இப்ப திருப்பி பிரேக்கிங் பேடுக்கே வந்துருவோம். ஆமா, ஸோ அதான் இப்போ அந்த மாதிரி நான் டிவி ஷோஸ்ல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு ஆளா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மணி ஹெய்ஸ்ட் பார்த்தேன், ஷீ பார்த்தேன். அதுக்கப்புறம் அமேசான் பிரைம்ல சின்ன எபிசோட்ஸும் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம ஒரு ஜானர்ல தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம்னா நெட்ஃபிளிக்ஸ் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும்ல.
அப்ப இத பாருங்க அப்படின்ட்டு. வேற வேற ம். பேர்ல ஆமா, ஆமா. கிரிட்டிக்கலி அக்ளைம்ட் ம். யுஎஸ் டிவி ஷோ, ஆமாமா. பிஞ்ச் வொர்த்தி டு வாட்ச் அந்த மாரிலாம். அந்த மாரி எல்லா கேட்டகரியிலயுமே பிரேக்கிங் பேட் இருந்துச்சு. ஆ. என்னடா இது எல்லாத்துலயுமே இது வருதேன்ற மாரி எனக்கு ஒரு இதுவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒன்லைன் படிச்சேன். நம்ம ஜெசி பிங்க்மேன் சொன்ன மாரி. அதுவும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு. இது இந்த மாரிலாம் இதுவரைக்கும் என் கேள்விப்பட்டது ஃப்ரெண்டு இல்லன்னு. பிட்டு கட்டினா, "டேய் சீரிஸ்லாம் பார்க்கறது இல்லடா. கேம் ஆஃப் த்ரோன்ஸே பார்த்தேன். அது சும்மா மேக்கிங் சூப்பரா இருக்குன்னு பார்த்தேன்" அப்படின்னேன். "நீ ஃபர்ஸ்ட் ம். எபிசோட் மட்டும் பாரு. உனக்கு போர் அடிச்சதுன்னா பார்க்காத" அப்படின்னு பிட்டு கட்டினான். ஃபர்ஸ்ட் ம். எபிசோட் ஃபர்ஸ்ட் சீனே அந்த பேண்ட் பறக்கிற சீன்ல இருந்தே உட்காந்துட்டேன். ஓகே. இது வந்து ம். நம்மளுக்கான சீரிஸ் தான் அப்படின்ட்டு. ம். மன்னித்து விடுங்கள் பெருமக்களே. சால்வ் ம். வந்துட்டாரு. இட்ஸ் ஆல் குட் வென் உங்களிடம் பிளாக் மணி இருந்தால் அதை மணி லாண்டரிங் செய்து தரப்படும். போதுமான ஆமா. அப்படி தெரிஞ்சதுதான் எனக்கு பிரேக்கிங் பேட். அதுக்கப்புறம் நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் எனக்கு 2 சீசன் ரொம்ப போர் அடிச்சது சொல்லப்போனா. இத எடுத்து வச்சுட்டு போயிரலாமாடா, இல்ல வேற ஏதாவது படம் பார்க்க போயிரலாமா அப்படின்னு தான் நான் யோசிச்சேனே. மொத 2 சீசனுக்கு. ஆனா 3 சீசன்ல இருந்து என்னமோ வித்தியாசமா பண்றாங்களேன்ற மாரி தான் எனக்கு தோணுச்சு. மத்த டிவி ஷோஸ் பார்க்கும்போது. இது நல்லா இருக்கே, விறுவிறுப்பா இருக்கேன்ற மாரி தான் இருந்துச்சு. 3, 4த்லாம். 5த்லாம் நான் நான் ஒரு இடத்த விட்டு எந்திரிக்கவே இல்ல. யாரோ டிஸ்டர்ப் பண்ணா கடிச்சு வச்சுருவேன்ற மாரி இருந்தேன். பிரேக்கிங் பேட் கண்ணியா அப்படி மாறி. இருந்தது தான் பிரேக்கிங் பேட். ஆமா. சோ நீங்க சொல்லுங்க சால் குட்மேன். உங்களுக்கு எப்படி பிரேக்கிங் பேட் தெரிய வந்துச்சு? பிரேக்கிங் பேட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, அந்த ஒரு போஸ்டர்ஸ் வந்து எல்லா இடத்துலயுமே செம்ம ஃபேமஸா இருக்கும். எப்படின்னா, எல்லோ கலர் போஸ்டர் அது. இவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் பீட் வச்சு ஒரு மொட்டை ஒருத்தன் நிப்பான். ஓகேங்களா? நான் இது எல்லா இடத்துலயும் பார்த்திருக்கேன். எவன்னே தெரியாது எனக்கு. ஓகே. அப்படியே போச்சு கொஞ்ச நாள். அதாவது நான் ஸ்டார்ட்டிங் டைம்ல சொல்றேன். என்னன்னே தெரியாது. அப்புறமா தான் பிரேக்கிங் பேட் அப்படிங்கிற இதுவே எனக்கு தெரியும். நான் எப்ப பார்க்க ஆரம்பிச்சேன்னா, நான் இத்தனைக்கும் வந்து Netflix வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க. அந்த அதேதான் நான் இப்ப சொல்லிட்டு இருந்தேன். அந்த மொட்டை தலைய வந்து கீழே மோட்டிவேஷன் கோட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்களே அதானே? இல்ல போஸ்டர் இருக்காது. ஆக்சுவலா வெறும் போஸ்டர் தான். எல்லோ கலர் ஃபுல் போஸ்டரா இருக்கும். நடுவில் ஒரு மொட்டை தலை வந்து கேப் போட்டு அந்த ஹைசன்பர்கா இருப்பார்ல, ஹைசன்பர்க் வந்து கேப் போட்டுட்டு அந்த ஃப்ரெஞ்ச் பீரியட் வச்சு இருக்க போட்டோஸ் வந்து நிறைய இருக்கும். அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தா என்ன போட்டோ நல்லா இருக்கே அப்படி. அப்ப அந்த டைம்ல என்ன வால்பேப்பர் இந்த 1080 பிக்சல் எல்லாம் டவுன்லோட் பண்ணுவோம்ல, அதுல போட்டாலே இது வந்துரும் கண்டிப்பா. ஏன் வருதுன்னு தெரியும். அப்புறமா கொஞ்ச நாள் போச்சு. பார்க்க சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க. சரி ஓபன் பண்ணி பார்ப்பேன். என்னடா இவ்ளோ அந்த என்ன சொல்றது கலர் டோன் வச்சுதான் நம்ம படம் பாக்குறத வந்து முடிவு பண்ணுவோம்ல. சீரியஸ் ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு பழைய டோன் இருந்தது படம் அந்த சீசன் ஆரம்பிக்கும் போது. இவ்வளவு பழசா இருக்கு, ரொம்ப ஸ்லோவா இருக்கும் போலயே அப்படின்ட்டு ஒரு இதுல இருந்தேன். அப்புறமா ஒரு சீசன் ஒரு எபிசோட் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒரே ஸ்டேஜ்ல உட்காந்து பார்த்துட்டேன். ஒரே எபிசோடு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரே ஸ்டேஜ் தான். விடவே இல்லை நான். ஒரு வாரத்துல நான் பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். சூப்பர். ஒரு வாரம் அந்த அளவுக்கு கண்ணி ஆயிட்டீங்க. ஆமா ஆமா. நான் எப்பவுமே வந்து சீரிஸ் வந்து ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா ஒரு ஸ்டெச்ல உட்காந்து பாத்துருவேன். ஒரு சீரியஸ்லாம் பார்க்க முடியாததெல்லாம் ரொம்ப படுத்துனதும் இருக்கு சிலதெல்லாம். ஓகே ஓகே புரியுது புரியுது. சோ இப்போ அடுத்து என்னன்னா நமக்கு ஏன் இந்த பிரேக்கிங் பேட் அப்படின்ற ஒரு டிவி ஷோ இவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்றத பத்தி சொல்லிடுவோம். முதல்ல நான் சொல்லிடுறேன். எனக்கு ஏன் பிரேக்கிங் பேட் பிடிக்கும் அப்படின்னா இப்போ கேரக்டரைசேஷனா இருக்கட்டும் அதெல்லாம் நம்ம பின்னாடி வருவோம். எல்லாமே அதுல ஒரு இடத்துல கூட நீங்க குறை சொல்ற மாதிரியே இருக்காது. அது மட்டும் இல்லாம அந்த டயலாக்ஸ்லயே உங்களை பிடிச்சிருவாங்க ஆடியன்ஸ. அந்த ஒரு சின்ன சின்ன டயலாக்ஸா இருக்கட்டும், அந்த ஒரு சீன்ஸுமே இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த சண்டை போடுற காட்சிகள்லாம் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போடுறதே பெரிய விஷயமா காமிச்சிருப்பாங்க அதுல பல இடத்துல. ஏன்னா அதான் உண்மை ரியாலிட்டியில. ஒருத்தன் வந்து 10 பேர்லாம் அடிக்க முடியாது. ஆமா இந்த சீரிஸோட வந்து பெரிய பிளஸே பாத்தீங்கன்னா ரியாலிட்டிக்கே கொஞ்சம் பக்கத்துல இருக்க மாதிரி தெரியும். ஆனா கேங்ஸ்டர்ஸ் நிறைய என்னடா வேற யூனிவர்ஸ் மாதிரி இருக்கேடா அப்படின்ற ஒரு இது தோணாலுமே அந்த ரியாலிட்டி இது எல்லா இடத்துலயும் வைப்பாங்க. எல்லா இடத்துலயுமே இங்க பாத்தீங்கன்னா அப்பா பையனுக்கான ரிலேஷன்ஷிப் ஒரு இடத்துல ஒரு இது இருக்கும். அப்புறம் அந்த அம்மா அவனோட ஒய்ஃப்க்கும் இவனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே வந்து க்ளோஸ் டு தி ரியாலிட்டியா இருக்கும் எல்லாமே. அது மட்டும் இல்லாம இந்த அமெரிக்கால இருக்கிறவங்களும் மனுஷங்க தான் அப்படின்றத காமிச்சதும் இந்த டிவி ஷோ தான். ஏன்னா நிறைய பேர் அமெரிக்கா அப்படின்னு சொன்னாலே அவங்க வீட்டிலேயே கெட்ட வார்த்தை பேசிப்பாங்க. என்ன வேணா பண்ணலாம்ன்ற மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப் இன்னும் நிறைய நாட்டுல சுத்திட்டு இருக்கு. கெட்ட வார்த்தை ஏலியன்ஸ் அப்புறம் வேற டிசாஸ்டர்னா அமெரிக்கா தான்.
வேற எந்த ம். ஊரும்லாம் ஸ்வஸ்தத்தை ஏங்க அமெரிக்காக்கு அது தான். வந்து அவங்க பண்ற தப்பு இல்ல நம்ம நினைக்கிறது இல்ல, அது அவங்க பண்ற தப்பு. இப்ப ம். உலகத்துக்கே ஆபத்துன்னு அமெரிக்கா மட்டும் தான் காமிப்பானுங்கல்ல. ம். ஏன்னா பக்கத்துல இந்த கண்ட்ரிஸ் இருக்கு, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. அமெரிக்கா மட்டும் அது தான் பார்ப்பாங்க. காமிச்சது ஒரே ஒரு படம்னா 2012 மட்டும் தான், உலகம் அழிய போகுதுன்னு சொல்லிட்டு எல்லா கொஞ்சம் சில நாட்டை தொட்டது அப்படின்னா 2012 மட்டும் தான். ஆமா, அது இப்ப இந்தியாலாம் காட்டியிருப்பாங்க, இந்தியா வேற ஊர்லாம் காட்டியிருப்பாங்க. ஓகே. சோ இப்ப நீங்க சொல்லுங்க சால் குட்மன், உங்களுக்கு ஏன் பிரேக்கிங் பேட் பிடிக்கும்? நீங்க அந்த பக்கம் அவங்க 2 பேரும் முடிச்சுட்டு இந்த பக்கம். ஓகே. ஏங்க ஏங்க நீங்க பேசுங்கய்யா, எங்க காசெல்லாம் நீங்க தான் லாண்டரிங் பண்றீங்க. இப்படியே இல்ல சொல்றது. சரி, எனக்கு பிரேக்கிங் பேட் ஏன் பிடிச்சிருக்குன்னா, அது ஒண்ணுல முடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோம் தீம்ங்க. அந்த ஃபர்ஸ்ட் அந்த தீம் வந்து ரொம்ப நாளைக்கு என் போன் ரிங்டோனே அதான் வச்சிருந்தேன் நானு. அந்த தீம் எதுங்க அந்த கேட்டு சீரிஸ் இன்ட்ரோ அப்ப அதுதாங்க. ஆமா, influence. அதுவா? அது ஆமா வந்து ஆமா. அது ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணும்போது அந்த தீம் காதுல ஓடிட்டு இருக்குங்க. அதெல்லாம் புல்லரிக்கும் அந்த தீம் கேட்கும்போது. அப்படியே அப்படியே சூப்பரா இருக்குங்க. அது டேவ் பாட்டர் சொல்லிட்டு ஒரு கம்போசர் தான் கம்போஸ் பண்ணாங்க அந்த தீம். அது ஓ இல்லாம சூப்பர் சூப்பர். இப்ப இந்த இப்ப நம்ம அரவிந்த் சொன்ன மாதிரி ரியாலிட்டிக்கு ஈக்குவலா இருந்தாலும் நிறைய விஷயம் ஓகேப்பா நம்புற மாதிரி இருக்கும்ல. இப்ப ஹாலிவுட் ஆமா. படம் எடுத்தாலே இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படி சொல்ற மாதிரி இருக்கும்ல. அத அந்த அந்த இதுக்கு ட்ரக் இல்லப்பா, அந்த பேர்லாம் என்ன வேன்பா அது, ஆர்வி அந்த வண்டி. ஆர்வி. ஆர்வி யூஸ் பண்ணிட்டு ஆர்வி எடுத்துட்டு டெசர்ட் போய் குக் பண்ணுவாங்க. அது பாசிபிளா கேட்டா பாசிபிள் தான். அது ஆமா. பாசிபிள் மாதிரி பண்ணிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அது டீடைலிங். இப்ப அந்த மித்து டெவலப் பண்ணும்போது என்னெல்லாம் கெமிக்கல்ஸ் தேவை, என்னெல்லாம் வேணும் சொல்லிட்டு அந்த நம்ம கெமிஸ்ட்ரி சார் நம்ம இவர் ப்ரொஃபசர் சொல்லும்போது, வால்டர் வைட் சொல்லும்போது ஒவ்வொரு டீடைலிங் ஆகட்டும், ஒரு கிரைம் பண்ணி அது மாதிரி சின்ன சின்ன டீடைலிங், அப்புறம் கேரக்டர்ஸ் எல்லாருமே இங்க அதெல்லாம் ஒண்ணு கூட ஒன்னால மிஸ் பண்ண முடியாது. அந்த நடுவுல வந்து டூகோ சாமியோவா ஏதோ இருப்பானே, டூகோ சாலமாங்கா. டூகோ சாலமாங்கா சொல்லுங்க. சாலமாங்கா. அப்புறம் நம்ம இவரு பேர் என்னங்க, அதாங்க கஸ்பிரிங்கா. கெஸ்டோ. இந்த கேரக்டர் கெஸ்பிரின் வந்து இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து மனசுக்குள்ள இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் கூட டான் அதெல்லாம் மீன்ஸ் இந்த அண்டர் வேர்ல்ட் எல்லாம் இருந்தா அப்படியும் இப்ப வால்டர் வெயிட்டோட லைஃப்ல காட்டுற கேரக்டர்ஸ் லைக் பையன், அவன் மச்சான், அதுவும் மச்சாங்கெல்லாம் தேடிட்டு இருப்பான். யாரா இந்த ஹைசன்பர்க் தேடிட்டு இருப்பான். பார்த்தா டின்னருக்கு அவன் வீட்டுக்கு தான் போயிட்டு போயிட்டு வருவான். அந்த சீன்லாம் அவன் அந்த ஒரு இடத்துல வாவ் யூ காட் மீ அப்படின்னு சொல்லுவான்ல, அதெல்லாம் எனக்கு செம்ம திருப்பி இருந்துச்சு. ஆக்சுவலா அவன் புடிச்சிட்டான் இல்ல, நம்ம பாக்கும்போது எப்படி இருக்கும்னா, என்னடா இவன் பக்கத்துல இருக்கான்டா, இவனுக்கு கூட தெரியலடா, அவனும் பெரிய போலீஸ்கார மாதிரி காமிச்சிட்டு இருப்பான், டேய் பக்கத்துல இருக்கான்டா புடிச்சு தொழா அப்படின்ற மாதிரி புட்ரா 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 அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அது அண்ட் சீரிஸ் ஒரு மேக்கிங்க. இன்ஃபேக்ட் எல்லாருக்கும் அந்த மேக்கப். நான் ரீசெண்டா தான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வால்டர் வைட்டோட மொட்டை அடிச்சிருப்பாருல, ஷேவ் பண்ணி ஹெட் ஷேவ் பண்ணிருப்பாருல, அது ஷேவ் பண்ணது இல்ல, அது மேக்கப் வந்து இப்பதான் எனக்கு தெரிய வருது. அந்த அளவுக்கு மேக்கிங் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, இன்ஃபேக்ட் அந்த மனுஷன் கூட ரொம்ப உழைச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீன் பார்க்கும்போது ஒரு வேற ஒரு வால்டர் வைட் இருக்கும்போது அந்த கேன்சர் ஸ்டேஜஸ் எல்லாம் அவன் அவன் அனுபவிக்கும் போது அவன் உடம்புலாம் ரொம்ப ஸ்க்வீஸ் ஆயிடுவாரு, உள்ளே ஆயிடுவாரு அவரு. அது எவ்வளவு பேர் நோட்டீஸ் பண்ணவே தெரியல. ஆனா ரொம்ப அந்த சொல்ல போனா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து ஒரு சீம்ஸ் மாதிரி இருப்பாரு. நானே பாவம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர், என்னை போய் இப்படி அடிக்கிறீங்களேன்ற மாதிரி தான் இருப்பாரு. நான் வந்து கார் வாஷ் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ், கார் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பான். அந்த ஒரே ஒரு வார்த்தை அப்புறம் அந்த ஒரு நியூஸ், அதுதான் அவர் ட்ரிகர் பண்ணி விட்டது. அது என்ன வார்த்தைனா, கெட் சம் எக்ஸைட்மென்ட் மேன் அப்படி அவன் மச்சான் சொல்லுவான்.
ஆமா ஓ ஆமா அப்படியா ஆமா சரிங்க அப்படின்னும் ஒரு மாதிரி சரிப்பா விரத்தில சொல்லுவோம். உனக்கே நான் அப்புறம் வில்லனா அவன் மாறுறேன். திரும்பி நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இப்பெல்லாம் வந்து ட்ரக் கலாச்சாரம் அதிகமாகுதுன்ற மாதிரி ஒண்ணு போயிட்டு இருக்கும். ஆமா ஆமா அதுக்கப்புறம் ஹேங்க் வந்து கூப்பிடுவாரு, இந்த மாதிரி நான் ஒரு ரைடுக்கு போறேன், நீ சும்மா என் கூட வா, ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான். ஓகே ம், அப்படின்னு இவரு கிளம்பி போயிருவாரு கூட. பார்த்தா அங்க வந்து அங்கதான் நம்ம ஜெஸ்ஸி மீட் அங்கதான் பண்ணிருப்பாரு. தலைவன் ஜெசி பிங்க்மேன் மேட்டர் பண்ணிட்டு பால்கனில இருந்து குதிச்சு கீழே வரான் டி ஷர்ட்டை போட்டுன்னு. ஆமா ஆமா இவர் குதிச்சிருவாங்க. அதிர்ச்சியா பாப்பாரு பிங்க்மேன் அப்படின்ட்டு. அப்புறம் ஏன்னா அவன் ஸ்டூடெண்ட். ஆமா ஆமா எக்ஸ் ஆமா ஸ்டூடெண்ட். அவர் ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் ஜெசி பிங்க்மேன் நேர்ல போய் பாப்பாரு இவரு. ஆமா ஆமா எங்க அவன் ஜெசி இந்த பிங்க்மேன் வந்து ஒரு நிமிஷம் இருங்க, நடுவுல ஒரே ஒரு சின்ன விஷயம். ஆக்சுவலா இதோட ஸ்டார்டிங் ஓகே பாயிண்ட் வேற மாதிரி இருக்குடா அப்படின்ற எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெத்த அவனுக்கு ரெடி பண்ணுவானுங்க, நமக்கு இதெல்லாம் வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அவனோட பாத் டப்ல வந்து ஆரம்பிக்கிறதுல இருக்கட்டும். அப்புறம் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஜெஸி வாங்கிட்டு வர சொல்லுவான். அப்ப வந்து ஒருத்தனை கட்டி போட்டு வச்சிருப்பான்ல உள்ள. அப்ப வந்து ஒரு பிளேட்ல எடுத்துட்டு போயிட்டு சாப்பாடு கொடுப்போமேன்னு ஒரு இணக்கத்துல கொடுப்பான். கொடுத்துட்டு அவன் தட்டி விட்டுருவான், உடஞ்சிரும். அந்த அது பிளேட் எடுத்துட்டு அது போயிட்டு அப்புறங்க அதான் அதெல்லாம் அதாவது அப்புறம் நடக்குது. ஆரம்பிக்கும் போது ஆமாமா அதுதான் சொல்றேன். ஆமா அதாவது நான் எங்க சீசன் சொல்றேன்னா, ஸ்டார்டிங்ல இந்த சொல்லுங்க சீரிஸோட சொல்லுங்க. இதுவே அந்த ஸ்கிரீன் பிளேவே பயங்கரமா இருக்கும்னு சொல்றேன். என்னடா இது இப்படி யோசிக்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஆமா பிளேட் ஆமா எடுத்து வச்சு அது சும்மா யோசிச்சுட்டு இருப்பான். ஒரே ஒரு பீஸ் மட்டும் மிஸ் ஆகும்ல. இல்ல இல்ல ஆக்சுவலி சால் அது அவன் மட்டும் இல்ல, அவனை பிடிச்சிட்டு போய் அடிச்சிட்டு சாப்பிடுச்ச அப்புறமா ஒரு ஆசிட் போட்டு மெல்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன், அந்த சீன் டக்குன்னு வந்துச்சு. ஐயோ டேய் என்னடா இல்ல இல்ல பண்ணி. அப்புறம் இவன்கிட்ட ஜெஸி கிட்ட என்ன சொல்லிருப்பான், பிளாஸ்டிக் டப் இதுல பிளாஸ்டிக்ல பண்ணுடா, இதுல பண்ணாதடான்னுவான். இவன் என்ன பண்றான், அந்த சிங்கில தந்துருவான், உடச்சுக்கிட்டு கீழே இந்த வந்துடும். பைத்தியக்கார போதையில என்ன பண்ணுவான், யோ மிஸ்டர் ஒயிட் ஐ ஹேவ் பாத் வை ஐ ஹேவ் டு பிரிங் திஸ் ஷிட் அப்படின்னுவான். அட புண்டா மவனே அப்படின்னு வேகமா மேல போய் பாப்பானுங்க, டொமான்னு உடைச்சிட்டு வரும். உடச்சு கீழே தேத்தரும் அப்படியே. பாதி அப்பதான் பாதியா அந்த சொல்லுவான் கறி பீங்கான்ல அந்த வந்து உடம்பு ஆசிட் கறினா கரைச்சிடும் அப்படின்ட்டு. இல்லங்க அந்த சொல்லுங்க ட்ரிக்ஸ் சொல்லுங்க. இருக்குல்ல, அந்த உடம்பு டெட் பாடி வந்து அப்படி மெல்ட் பண்ணி லிக்விடா மாத்தி பண்றான்ல, சீரிஸோட பெருபங்கு நிறைய சீன்ல அந்த ட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு ஒருத்தனை கொல்லுவாங்க, கொண்டு அவனை டப்புக்குள்ள போட்டு இது மாதிரி மெல்ட் பண்ணிடுவாங்க. மெல்ட் பண்ணி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. நிறைய இடத்துல யூஸ் அதுல பண்ணுவாங்க. யூஸ் பண்ணதுதாங்க இருங்க அந்த ஆசிட் இருக்குன்னே, அப்படி ஒரு ஆசிட் இருக்குன்னே அந்த சீரிஸ் பார்த்தா தெரியுது. ஆமா 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 அது அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. பிளஸ் வந்து இந்த திருஷ்யம்ல கூட யூஸ் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா? ஆமா ஆமா திருஷ்யம்ல வந்து ஆமாங்க. கடைசியில திருஷ்யம் 2. ஆமா ஆமா திருஷ்யம் 2. ஆமா. டேய் அட பாவி, பிரேக்கிங் பேட் பார்த்து அடிச்சிருக்காங்க. பார்க்கும்போது பிரேக்கிங் பேட் தான் இல்ல ஞாபகம் இல்ல வந்தது. அப்படி சொல்ல முடியாது, நம்மளுக்கு தெரியலன்னு சொல்றேன் நம்ம. ஆமா 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 திருஷ்யம் சீன் பார்க்கும்போது பிரேக்கிங் பேட் தான் ஞாபகம் வரும். அப்படிதான் இருந்துச்சு. வேற என்னன்னா அந்த ஒரு ஒரு ஒரிஜினாலிட்டி ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நம்ம ஒரு படம் பாக்குறோம், இப்ப அட்டி அண்ணன் படம் பார்க்கும்போது அடா பாவி நாயகன் போய் காப்பிடிச்சிட்டியாடா, அடா பாவி மௌனராகம் போய் காப்பிடிச்சிட்டியாடா, அடா பாவி மணிரத்னம் படம் போய் காப்பிடிச்சிட்டியா அப்படி நம்ம சொல்லிட்டு இருப்போம்ல. என்னதான் இருந்தாலும் சுரங்கள் ஆறுதாங்க, திருப்பி திருப்பி அதுதாங்க வர முடியும். சரி ரைட். அந்த ஒரு ஒரிஜினாலிட்டி அந்த பிரேக்கிங் பேட்ல இருந்துச்சு. இது எப்படி சொல்றது, அந்த கதை வந்து சொல்லும் போதே இப்ப ஜெஸி சொல்லியிருப்பாரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு சொல்லுவான்ல, அங்க இருந்து ஆரம்பிக்க ஒவ்வொரு லேயர் போகும்போது அது ஆரம்பிக்க என்ன ஆகும்னா மெனி லேயர்ஸ், ஒவ்வொரு லேயர்ஸ் வந்து அது காட்டுற ஒரு வில்லனை போட்டு தள்ளி இருப்பாங்க, அடுத்த பார்த்தா வேற ஒருத்தன் வந்துருவான், அவன் பார்த்தா இது அவன் நல்லவனா கஸ் ஃப்ரிங்கிங் வந்து அதான் கஸ்டோவோ வந்து ஆரம்பத்துக்கு நல்ல மனுஷனா இருப்பாரு. அந்த ஒரு சீன்ல அந்த ஒருத்தன் நல்லா போட்டு பேண்ட் சட்டையெல்லாம் அயர்ன் பண்ணிட்டு நல்லா டீசெண்டா இருக்காரு, இவரு போய் எப்படி அயோக்கிய பண்றீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். அந்த அவனை போட்டு வேலை வாங்குவான்ல, இவ்வளோ மில்லியன்னா இவ்வளோ டன் வேணும் அதெல்லாம் சொல்லும் போது ஏதோ ஒரு கான்ஃபிளிக்ட் நடக்கும். அந்த கான்ஃபிளிக்ட் நடந்த அப்புறமா இவர் ஒண்ணு பண்ணுவாரு பாருங்க. இல்ல அதான் அந்த பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, அவனோட ஸ்லாங்லயோ அவனோட ட்ரெஸ்ஸிங்லயோ வில்லன் தர காட்ட தேவையில்ல, நீ ரைட்டிங்ல காட்டினா போதும்ன்ற மாதிரி தான் இருக்கும் அது பாக்குறப்போ. ஆமா அது மட்டும் இல்லாம
அவரு சாதாரண மக்களோட பேசும்போது இருக்கிற அந்த பாடி லாங்குவேஜ் வேற மாதிரி இருக்கும். ரொம்ப பணிவா இருக்கும். இத ஹேங்க் இருக்காருல்ல, அவரோட ஆபீஸ்க்கு போய் இவரு சிக்கன் தரும்போதும் ரொம்ப பணிவா பேசுவாரு. எல்லாருக்குமே அவர் புடிச்சு போயிரும். இன்ஃபேக்ட் அந்த ட்ரக் சப்ளை வந்து இவர் தான் பண்றாரு டவுட் வரும். அந்த மனுஷன் நல்ல மனுஷன்ப்பா, அப்படிலாம் அவன் பண்ண மாட்டான்ப்பா. எவ்வளவு பெரிய மனுஷன், அவரை போய் எப்படி நினைக்கிறியடான்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மனுஷன் அவர் மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் எங்கேயும் பார்த்தது இல்லப்பா. அப்படி இல்லன்னா கொஞ்ச நேரம் பார்த்தா அந்த இவர் கஸ்டோவ வந்து சிக்கன் கொடுத்துட்டு வந்துருவாரு. சார் இவனை போய் நம்ம சந்தேகப்பட்டுட்டோமே சே அப்படி சொல்லிட்டு இருப்பாரு. இன்ஃபேக்ட் அந்த 2 பேரு இந்த டாக்கோ சால்மக்கியா வந்து டூகோ வந்து டூகோட அப்பா வந்து அட்மிட் பண்ணிருப்பாங்க, எங்கேயோ இருப்பாங்க. அவங்க 2 கசின்ஸோ ஏதோ அவன் சொந்தக்கார 2 பேரும் ட்வின்ஸ் மாதிரி இருப்பான். அவனுங்க அந்த மாதிரி ஒரு சைக்கோ கேரக்டர் நான் பார்த்ததே இல்லங்க எந்த சீரிஸ்லயும். எல்லா வில்லனும் பயங்கரமா தான் இருப்பான். ஒவ்வொரு எல்லாருமே வருவானுங்க, ஒரு செட் ஆஃப் எபிசோட்ஸ்க்கு வருவானுங்க. ஆனா எல்லாருமே பயமா தான் இருப்பானுங்க. ஆமா எல்லாருமே பார்த்தாலே என்னடா அடுத்து பண்ண போறான், கடிச்சிருவான் போல கிட்ட நின்றான்ற மாதிரி தான் இருக்கும். இல்லங்க அதாங்க இப்ப நம்ம இந்தியன் சினிமால ஒரு வில்லனை காட்டணும்னா இப்ப ரீசன்ட் டைம் வில்லன் எப்படின்னா கார்ப்பரேட் கிரிமினல், சரியா, போட்டு வில்லன் ஆக்கிட்டாங்க. அப்புறம் அவன் பண்றது எல்லாமே அந்த பழைய காலத்து 90s 80s நம்பியார் பண்ற வேலைதான் பண்ணிட்டு இருப்பான் நாய். ஓகேயா, இந்த பூமி படத்துல வில்லன் சொன்னாரு அவர் மாதிரியா? பூமி படம் மட்டுமா இருக்கு, எவ்வளவு படம் இருக்கு கார்ப்பரேட் வில்லன்னா. எங்க அந்த மாதிரி கார்ப்பரேட் வில்லன் நீங்க பாத்திருக்கீங்களா? எங்க விஜயே கார்ப்பரேட் வில்லன் அடிச்சிருக்காருங்க, என்னங்க சொல்றீங்க? அப்படிலாம் பார்த்தா நாங்களாம் இழுக்க வேண்டியிருக்கோம் பல பேர். சோ அது எப்படி சொல்றது, அப்படி இல்லையா வேற கான்ட்ராக்ட் அருவாள் எடுத்துட்டு அப்படி கத்திட்டு இருக்க வேண்டியது. ஆனா ஆட்டோ பேங்க் பண்றது, அதே பெருமையா ஸ்டேட்டஸ் போடுறது, இந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா இங்க வரும்போது அந்த வில்லனிசம் அப்படி ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. வருவான் ஒண்ணு பண்ணுவான், அப்படியே உட்காந்து என்னடா பண்றாங்க அப்படி இருக்கும். இன்ஃபேக்ட் ஹேங்க் சாவடிப்பான், இந்த 2 பேர்ல ஒருத்தவன் சாவடிக்க வருவாங்க. அது பண்ற சீன்லாம் அந்த சீன் வந்து சொல்ல போனா நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அது இந்த எபிசோட முடிச்சுட்டு என்னவா இருந்தா பாத்துக்கலான்ற மாதிரி தான் இருக்கும். அவன் வந்து அப்ப கூட வால்டர் வைட் வந்து ஒரு டீல் சொல்லுவான், நீ இது இருக்கிற எல்லா காசையும் எடுத்துட்டு போயிரு, என்னைய ஹேங்கையும் விட்டுரு அப்படின்ட்டு. அப்போ ஒரு ஹேங்க் ஒரு டைலாக் சொல்லுவான் பாருங்க, உன்னை மாதிரி அறிவாளி நான் பார்த்தது இல்ல, உன்னை மாதிரி ஒரு முட்டாளி நான் பார்த்தது இல்ல, அவன் என்னை கொல்ல போறான்னு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே யோசிச்சுட்டான் அப்படின்னுவான். அதெல்லாம் வேற லெவல் டைலாக்ங்க. அதாங்க இப்ப இது பிடிச்சது ஏன் ரீசன் பார்த்தா இது சொல்லிட்டே போலாம். நிறைய விஷயம் யூனிக்கான விஷயங்கள் இருக்கு. அந்த ரைட்டிங், அந்த கேரக்டரைசேஷன், பண்ண டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், டெக்னிக்கலா எப்படிலாம் இந்த கேமரா சொல்லிட்டே போலாங்க. ப்ரொடக்ஷன் டிசைனு எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ரியல் லொகேஷன் தான். கரெக்டா அந்த ரியல் லொகேஷன் பார்த்து பண்ணவங்க. இன்ஃபேக்ட் பிபி படம் இது சீரிஸ் முடிஞ்ச அப்புறமா இன்னைக்கு இந்த பிரேக்கிங் பேட் டூர் அப்படி சொல்லிட்டு ஒன்று இருக்கு, நெட்ல சர்ச் பண்ண தெரியும். டூரிசமா அந்த ஸ்பாட்டா மாத்திட்டாங்க அவங்க. ஆமா அந்த மெத்த வந்து கேண்டியா குடுக்கறது, அதே ப்ளூ கலர்ல. ஆமா அந்த மாதிரி நிறைய இருக்கு. சோ அது ஒரு கல்ட் ஃபாலோவிங் ஆச்சு. ஜெசி நீங்க சொல்லுங்க, ஏன் இந்த சீரிஸ் பிடிக்கும்? அதான் மெயினா சொல்லணும்னா சினிமாட்டோகிராஃப், மெயினா சொல்லணும்னா அது என்னன்னா கலர் டோன் தான். இவரு சொன்னார்ல, சால் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் அந்த கலர் டோன் தான் இது ஒரு மாதிரி இருக்கே, ட்ரையா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா போக போக அந்த வேர்ல்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா அது இம்ப்ரெஸ் ஆகி அப்படியே நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். பிடிச்சதுன்னா மெயினா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் தான் ஃபர்ஸ்ட் சொல்ல போனா. அதுவும் இல்லாம ரியாலிட்டியா இருக்கும் பார்க்க, ரொம்ப ஃபேண்டசியா இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு ஓட, ஓகே இப்படி நடந்தா இப்படிலாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணும். அதுதான் ஒரு பிளஸ் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த இந்தியன் சினிமா ஊம்பிஸ்லாம் சொல்லுவானுங்க, எப்படிங்க இப்படிலாம் ஆர்வி எடுத்துட்டு போயிட்டு மெத்து காய்ச்ச முடியும் அப்படின்ட்டு. புண்டாமவனே உனக்கு ஒரே ஒரு கேள்வி, டெசர்ட்ல எவனா போலீஸ் நிக்க வைப்பானா? இல்ல பிரதர், அங்க பாசிபிள் அதெல்லாம், அதனாலதான் அவனுங்க எடுத்திருக்கானுங்க. அது நீங்க யோசிச்சு பாருங்க, நடு டெசர்ட்ல எவனா ஒரு போலீஸ் நிக்க வைக்க முடியுமா? எவன் என்ன பண்றான்? அது ஒரு சீன்லயே தெளிவா காட்டிருப்பானுங்க. அவனுங்க தொலைஞ்சிருவானுங்க, டெசர்ட்ல வந்து பெட்ரோல் இல்லாம எங்க நின்றுவானுங்க. அவனுங்க எங்க இருக்கானுங்க அவங்களாலே கண்டுபிடிக்க முடியாது.
ஆமா ஆமா இல்லங்க சிக்னலும் சிக்னல் கிடைக்காது. வந்து தண்ணி சிக்னல் காலியாயிடும். கிடைக்கிறதே ரொம்ப நேரம் ஆயிடும். அவனுங்க எங்க இன்ஃபேக்ட் இருக்காங்க அவங்களுக்கே தெரியாத மாதிரி ஒரு நிலைமையில தான் இருப்பானுங்க. எனக்கு தெரிஞ்சு அது நிறைய ட்ரூ இன்சிடென்ட்ஸ பேஸ் பண்ணி அதுக்கேத்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நியூஸ் ஆர்டிக்கலா இல்ல வந்து எதனா ஒரு மாட்டியிருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் வச்சு அதெல்லாம் எடுத்து அது வச்சு அது மேல பில் பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கரெக்டா தெரியல, மேபி இருக்கலாம். இது ஜெசி பிங்க்மேனோட தியரி ஃப்ரான்ஸ். ஆமா ஆமா கரெக்ட். ஆமா இல்ல எந்த ஒரு அது படைப்பு மட்டும் முன்னாடி ஒரு ஓகே. இன்ஸ்பிரேஷன் இருக்கும்ல. ஒரு ஒரு விஷயம் பாக்குறோம், ஆமா அந்த பேப்பர் ஏதாவது படிச்சிருப்போம், அது பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி லைன் எழுதுவாங்க. ஏன் இப்படி இருக்க கூடாது? ரிசர்ச் இருந்திருக்கும் பயங்கரமா. கண்டிப்பா. ம், ம், ம். அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க சொல்லுங்க சால் குட்மன், உங்களுக்கு ஏன் இது பிரேக்கிங் பேட் அவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு? கமர்ஷியலா இருந்தா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது என்னதான் நம்ம ஆர்ட் ஃபிலிம் எதுவா இருந்தாலும் நம்ம சொன்னாலுமே ஆஹ் ஒரு கிரிப்பிங்கா எடுத்துட்டு போறது இருக்குல்ல, அது ரொம்பவே கஷ்டம். நீங்க வந்து குறுக்கழிக்க சீரியஸ்ங்கிறது மன்னிக்கணும். ஆல் ஆமா குறுக்கழிக்க மன்னிக்கணும். ஆஸ் பர் கிரிஞ்சு பையனோட தியரி படி கமர்ஷியல் ஆர்ட் கிடையாது, படம் படம் தான். அவனை ஏங்க இருக்கிறீங்க? நீங்க கடைசியா ஒரு அவன் ஏதோ ஒரு இன்டர்வியூ பார்த்தாங்க விஜய் சேதுபதி interview. வெறுப்பாயிடுச்சு. சை. சரி அவன் விடுங்க, இவனுக்கு வருவோம். அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்ட் ஆர்ட்டை நம்ம பாக்குறது வேற. ப்ளஸ் வந்து நீங்க என்னதான் ஆர்ட்டா இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு சோர்வு அடைஞ்சிடும். ஆனா என்னதான் உங்களுக்கு இப்ப வடிவேலு காமெடி ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்கான காரணம் வந்து ஏன் அப்படின்னா அதுக்கான பதிலே கிடையாது. அது பிடிச்சிருக்கு எனக்கு, அதை பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது அப்படிங்கிற மாதிரி தான். பிரேக்கிங் பேட் ஏன் உனக்கு பிடிக்குது அப்படின்னா அந்த அந்த மைண்ட் செட்டும் பிளஸ் வந்து அந்த ஃபார்மட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அந்த என்ன சொல்றது, அந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிளஸ் வந்து என்னடா இப்படிலாம் பண்றான், ஒரு மனுஷன் இப்படிலாம் யோசிப்பானா, இப்படிலாம் பண்ணுவானா அப்படின்ற மாதிரி நீங்க அதை வந்து ரியல் லைஃப் அவன் யோசிக்கிற மாதிரி வேற எவனுமே யோசிக்க முடியாது. நான் எப்படி சொல்றேன்னா அந்த டைம்ல அவன் வந்து ஒரு கேன்சர் இருக்கக்கூடிய ஆளு, அவன் லைஃபே தொலைச்சிட்டு இருக்கான். ஆனால் அந்த பணங்கிற ஒண்ணு இவனோட லைஃப்ல வந்து ஒரு தடையா இருக்குது. அந்த பணத்தை சம்பாதிக்கணும்னு போயிட்டு ஒரு கேங்ஸ்டரா மாறி ஒரு ஒரு முக்கியமான ஒரு பெரிய கேங்ஸ்டரா மாறி எப்படிடா இந்த மாதிரிலாம் பாசிபிள் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஈஸியா எப்படி சொல்றது, இந்த மாதிரி நிஜமா நடக்காது. எப்படி சொல்றேன்னா ஏன் நிஜமா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு ரியாலிட்டி சொல்லியிருப்பேன், இருந்தாலுமே இது வந்து நிஜமா நடக்காது. ஆனா அது அந்த அந்த என்ன சொல்றது, அந்த டேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாக்குறதுக்கு நல்லா இருக்கே இது அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ கேப்டன் அமெரிக்கா எடுத்துட்டீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா வந்து ஒரு ரியல் சூப்பர் ஹீரோன்னு நம்ம ஏன் ஒத்துக்கிறோம் அப்படின்னா அவனோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தவங்களுக்கு புரியும். இப்ப அயன்மேன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் டெக்னிக்கலா வந்து சம வெயிட். ஆனா சூப்பர்மேன் தான் நிஜமாலே ரியல் சூப்பர் ஹீரோனா. ஆனா சூப்பர் ஹீரோனா நம்ம எல்லாரையும் சேர்த்துக்கிறோம்ல, அதே மாதிரிதான் இப்ப பிரேக்கிங் பேட்ல மெயினான ஆளு யாருன்னு பாத்தீங்கன்னா வால்டர் ஒயிட் மட்டும்தான். அவன் மட்டும்தான் வந்து கடைசி வரைக்கும் அவனை சுத்தி நடக்கிற கதைகள் தான். ஒரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜெசி பிங்க்மேனும் இல்லாமலே வந்து வால்டர் ஒயிட்டோட கதையை நிறைய இடத்துல போகும். ஏன்னா அவ்வளவு ஸ்கோர் பண்ணுவான் பையன். அதனால வந்து ஃபேஷியல் ரியாக்ஷன்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா இப்படி நடிக்கிறான், சதெல்லாம் நடிக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அதை இவனை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேனே. அந்த மடிப்புலாம் அப்படி இருக்கும் ஆளுக்கு. மேக்கப்பா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. அந்த சீனுக்கு இந்த ஸ்கைலர் ஒயிட் கிட்ட சொல்லுவோம்ல, எப்பா நீ இதெல்லாம் நிறுத்துப்பா, இது நம்ம டேஞ்சரா இருக்கும். அப்புறம் ஒரு டயலாக் சொல்லுவாரு இருப்பாரு அந்த சீன்ல, I am the do you think I am not the danger, I am the danger. I am the danger. அதுக்கப்புறம் இந்த கதவை தட்டுறது வந்து வேற எவனாவது இருக்க மாட்டான், நான் தான் இந்த கதவை தட்டுவேன் அப்படின்னு. வேற லெவல் சீன் அதெல்லாம். எனக்கு வந்து ஒரே நிமிஷம் நான் இந்த சீன் சொல்லிடுறேன். எனக்கு வந்து பர்சனல் ஃபேவரட் அப்படின்னா என்ன தெரியுமா, அதாவது இவனுக்கும் அவன் ஒய்ஃபுக்கும் ஸ்கைலருக்கும் வந்து ஒரு பிரச்சனை நடந்துரும். அடுத்த நாள் வந்து இவன் சமாதானப்படுத்துறதுக்காக நைட் டின்னர் செஞ்சு வச்சிருவான். அவன் வந்து சொல்லுவா பாருங்களேன், என்னால வந்து என்ன சொல்றது, அவன் வந்து சொல்லிட்டு இருப்பான், நாளைக்கு காலையில நான் சமைச்சு வச்சிடறேன், நம்ம வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டே இருப்பான். ஐ ஸ்லெப் வித் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாஸ் கூட பார்த்துட்டான். அவளை பாக்கணுமே அப்படின்னுவா. அது செம்ம ஹியூமரா இருக்கும் அந்த நேரத்துல, டார்க் ஹியூமர். அதெல்லாம் வேற லெவல்ல இருந்தது. ஏன்னா இப்படி பண்ணிட்டான், அப்ப எவ்வளவு இதுவா இருப்பான்ல, நம்ம தேவையில்லாம பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி உச்சத்துக்கு போயிடும் ஆளு. இந்த மாதிரி நிறைய சீன் சொல்லலாம். அவன் பையனை எடுத்துக்காங்க. பையன் வந்து என்னதான் அவன் ஹேண்டிகேப்லாம் இருந்தாலுமே அவன் பையனை வந்து எப்படி பாத்துக்கணும் அப்படிங்கிறது இவனுக்கு தெரியும். அவன் இவ்வளவும் பண்றது அவன் ஃபேமிலிக்காக மட்டும்தான். இவ்வளவு எல்லாத்தையுமே பண்றதே ஆமா, அவன் ஃபியூச்சர்ல வர ஜெனரேஷன் நல்லா இருக்கும் இவ்வளவும் பண்ணுவான்.
அவன் அது கட்டுக்கட்டா மட்டும் பணத்தை இல்லாம சேர்த்து வச்சு அவன் இந்த செத்துட்டான்னா என்ன பண்றது? இவன் ஃபியூச்சருக்காக இது வந்து என்னோட குழந்தைக்காகவும் பிளஸ் வந்து என்னோட பையன் என் ஒய்ஃபுக்காக மட்டும்தான் இந்த பணத்தை சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இதுல தான் இருப்பான். ஸோ இப்போ இவ்வளோ பேசிட்டோம். ஏன் பிடிக்கும் அப்படிலாம். நான் கடைசியா இதுல என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த உலகத்துல எல்லாருமே ஒரு கட்டத்துல தவறான சைடுக்கு போவாங்க அப்படின்றது இந்த பிரேக்கிங் பேட் சீரிஸ் எனக்கு காமிச்சிச்சு. எப்படின்னா, இப்போ வால்டர் வைட் வந்து மெத்து காய்ச்சுறாரு. இல்ல இல்ல அதுக்கப்புறம் இல்ல இந்த இடத்துல நானே ம், இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன விஷயம். அதாவது சொல்லுங்க. 2 பாதை நம்மளுக்கு இருக்கும். நம்ம எதை சூஸ் பண்றோங்கிறதுல தான் இருக்கு. எல்லாருக்குமே ஒரு ஃபேஸ் அதான் வரும், கண்டிப்பா வரும். அதாங்க அதை எதுல சூஸ் எல்லாருமே பண்றோங்கிறதுல தான். நீங்க வந்து எல்லாரும் எல்லாருமே போவாங்கன்னு சொல்றீங்க, அப்படி கிடையாது. இல்ல எல்லாருமே ஒரு சாரி அப்படி சொல்லிட்டா தப்பா நினைச்சுக்காதீங்க. எல்லாருமே ஒரு ம். கட்டத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ தவறான சைடு நம்ம எடுத்திருப்போம். அது வந்து இப்ப இந்த பிரேக்கிங் பேட்ல வர எல்லாருமே பண்ணிருப்பாங்க. இப்போ அவர் மச்சான் ஹேங்கா இருக்கட்டும், ஒரு சீன்ல வந்து சுருட்டு குடிச்சிட்டு இருப்பாங்க. இவரு வால்டர் வந்து கேட்பாரு, இது வந்து லீகலா அப்படின்ட்டு. இல்ல, ஆனா பிடிக்க நல்லா இருக்குல்ல அப்படின்னுவாரு. ம், ம், ம். அது மட்டும் இல்லாம அந்த அவ்வளவுதான். ஹேங்க் பையன் வந்து ஏதோ ட்ரக்ஸ் என்னவோ விற்பான். இது வித்தா இவ்வளவு ம், கமிஷன்ற ம். மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூட்டு போயிருவாங்க. அது ஒரு கிரைமு. அது மட்டும் இல்லாம ஸ்கைலரும் கடைசியில இந்த மணி லாண்டரிங்க்கு வந்து ஒத்துப்பா. ஹேங்க் பையனா? ஹேங்க் பையன் இருக்காது. சாரி ஹேங்க் பையன் சொல்ல, வால்டர் பையன். வால்டர். ஓகே ஓகே ஓகே. ம். அவன் ட்ரக்ஸ் ஹேங்க் விற்க பொண்டாட்டி. மாட்டாங்க. இல்லங்க, அவன் ம். ட்ரக்ஸ் விற்க மாட்டான். அவன் வந்து ஒரு இடத்துல ஓகே. போயிட்டு சரக்கு வாங்குவான். சரக்கு வாங்குற இடத்துல வந்து அவன் ம். அண்டர் 18 இருப்பான். அங்க அண்டர் 18 இருக்கிறவனுக்கு ம். சரக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்ப ஏதோ இப்படி ஏதோ ம். ஒரு தகராறு நடக்கும். பார்த்தா ஹேங்க் வந்து நிப்பாரு. பார்த்தா நீ என்னோட இந்த பேர இந்த பேர என்னோட அக்கா பையன் தான்ப்பா. என்னோட வெளிப்பா அக்கா பையன்றனால காப்பாத்திருக்கேன். இல்லைன்னா வேற யாராவது இருந்தா போட்டு குமிறி இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லி இருப்பேன். கூட்டிட்டு போயிருவாரு. ம், ம். ம். ஆமா. இன்ஃபேக்ட் அது அவன் ஒரு என்னவோங்க இடம் சம்திங் ஒரு அவன் இல்லீகலான ஒரு விஷயம் தான் அது. ஆமா 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 அங்க ஆமா அதான் ஆமா. எல்லா ம். இடத்துலயும் இங்கேயும் இல்லீகல் இங்கதான் தான். அண்டர் 18 தான் சரக்கு அடிக்க கூடாது. அது இங்கேயே ரூல் அப்படிதான். ஏங்க, இங்க எவனுமே ரூல் சரக்கு அடிக்க பாருங்க, எவனுமே தான் சரக்கு அடிக்க. அது நன்றையிட்டு. இல்லங்க, அது ஏதோ இல்ல சரக்கு அடிக்கிறதுன்னு இல்லைங்க. வேற ஏதோ அவன் விற்க தான் போவான் அந்த இடத்துல. ஒரு டீல் மாதிரி தான் போகும். ஸ்ட்ரேஞ்சருக்கும் என்னது மறந்து இவனுக்கும். அது 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. அப்போ எனக்கு இல்ல ஞாபகம் இருக்கு. அதான் சொல்றேன். ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கும் இவருக்கும் டீல் மாதிரி தான் போவோம். பார்த்தா அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து ஹேங்கோட வேலை செய்யற ஒரு போலீஸ் ஆபீசர் தான். ம், ம், ம். அதனால நெப்போட்டிசம் வழியாக வால்டர் வைட் பையன் தப்பிச்சு ஏங்க, விட்டார். அவ்வளவுதான். இதெல்லாம் நெப்போட்டிசம். ம். ம். இன்ஃபேக்ட் ஒரு சீன்ல ஹேங்க் வந்து ம். அந்த வால்டர் ஒயிட் ஒரு பையன் இருக்கான்ல, அவன் பேரு வால்டர் ஒயிட் ம். ஜூனியர். ஆமா ஃபிளையர் ஆமா. அவன் பேரு. அதுல ஃபிளையர் அவனு கூப்பிடுவாங்க. ம். அது இவ அங்கிள் வந்து கூட்டிட்டு போவாங்க. ஹேங்க் அங்கிள் கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போய் அங்க ம். மோட்டல் போய் நிறுத்திட்டு ஒரு ப்ராஸ்டியூட் காட்டுவாங்க. இங்க பாருங்க இல்ல அது வந்து ட்ரக்ஸ். அவன் வந்து வீடு யூஸ் பண்றான் அப்படின்ட்டுருவாங்க. ஆமா வீடு ஆமா யூஸ் ஆமா பண்றான்னா அதான். சம்திங் ஏதோ அவங்க அப்பா மேல இது வந்து இவன் மாத்தி விட்டுருவானோ சம்திங் ஏதோ ஒண்ணு நடக்கும். அதுக்காக ஆமா அவனை ஆமா திருத்த வந்து இந்த மாதிரி தான் உன் வீட்டெல்லாம் நீ யூஸ் பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் எக்ஸ்பிளைன் இந்த பண்ணிட்டு மாதிரி இருப்பான். ஆமா. அந்த அந்த மாதிரி தருதலையா போயிடுவ. ஒழுங்கா ஆமா ஆமா படிக்கிற வேலை புண்டைய பாருன்னு புத்திமதி கொடுத்துட்டு இருப்பாரு. பார்த்தா ஆமா, இந்த மேல மாதிரி ஜங்கியா சுத்துவ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஆமா. அப்புறம் ஒரு ப்ராஸ்டிடியூட் காமிச்சு இவங்கெல்லாம் காசுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொல்லிட்டு ஆமா ஆமா இந்த பையனுக்கு வந்து ப்ளோ ஜாப் பண்ணி விடு அப்படின்னு சொல்லுவான். அவங்க வந்து சின்ன பையனை போய் இப்படி பண்றிய வெக்கமா இல்லைன்ட்டு ஹலோ போயிருவாங்க. சொல்லுங்க. ம், ம். ம். அதெல்லாம் அதான் சூப்பரா இருக்கும் அந்த சீனும். இந்த ரிலேஷன்ஷிப் ஹேண்டில் பண்றது பயங்கரமா பண்ணிருவாங்க. எப்படின்னா, ம். ஆக்சுவலா வந்து ஸ்கைலர் வந்து இவனை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்றவா. அந்த பாஸ் இருக்கான்ல, அவன் பேர் என்ன? டெட்டா? டெட். ம். டெட்டு கிட்ட போயிட்டு வாழலாம் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட முடிவு பண்ணிடுவா. ஆனாலும் வந்து ம். இல்ல இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டு திரும்ப வந்துருவா. 2 பேருமே ஏன்னா வேணாம், நான் தனியாவே இருக்கேன்டா. டெட் வந்து பயங்கரமான ஒரு மணி மைண்டட் பர்சன். மணி மைண்டட் பர்சன். ம். இவளை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அசிஸ்டன்டே நம்மளுக்கு தேவையில்ல, நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இவளே கிளியர் பண்ணி கொடுத்துருவா அப்படிங்கிற ஒரு இதுல இருப்பான் போல. ஒரு சீனே வருங்க. இவங்க ஆமா வந்து அது பொய் கணக்கு தான் எழுத வைப்போம் எல்லாரையும். மாட்டுனா ஆமா ஆமா ஸ்கைலர் இருந்தா மாட்டுவா. அதனால என்ன ஆமா. பண்ருவான் வால்டர் வைட், சரி போனா போது 3 லட்சம் தானே அப்படின்னு கொடுத்துருவான்.
இந்த கூதி அந்த காசை வச்சு கடன் அடைக்காம என்ன பண்றான், மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்கிடுவான். ஆமா ஆமா அவன் அதை பார்த்து ட்ரிகர் எனக்கு ஆயிடுவாரு தெரிஞ்சு வால்டர் ஒயிட். எல்லாருமே இந்த கேரக்டர்ல முக்காவாசி வந்து செல்ஃபிஷா தான் இருப்பாங்க, ஒரு கேரக்டர் தவிர. அதுதான் ஜெசி பிங்க்மேன். யாரு ஜெசி ஏங்க பிங்க்மேனா? ஜெசி பிங்க்மேனே வீடு அடிச்சு சுத்திடுறாளுங்க. அவனுக்கு எது ஏங்க அது ஞாபகம் இல்ல இருக்கு? இல்ல இல்ல எவ்வளவு இது இங்க பாருங்க, ஆக்சுவலி இருங்க ஒரு ஒரு வகையில நிமிஷம். உண்மைதான். இல்லங்க, சீரியஸா தான் உண்மைதான். இல்ல சொல்றேன். எவ்வளவு நல்லா இருங்க 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 ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். என்னன்னா எல்லாரை விட ஃபர்ஸ்ட் திருந்துற போதும் அது ஜெசி பிங்க்மேன் தான். ஆமா ஆமா. இது வந்து சீரியஸ்லி இல்ல முதல் நம்ம திருந்துற ஆளு. அதாவது எப்பன்னா இல்ல ஒரு இல்ல கேர்ள் இது ஃபிரெண்ட் செத்தவன எப்படி நினைக்கிறேன். தெரியுமா, இல்ல எப்படி கான்செப்ட்னா, வால்டர் வெயிட் வந்து பார்க்க நல்லவ மாதிரி இருப்பான், ஆனா அவனோட மைண்டுக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கும். ஆனா ஜெசி இல்ல பிங்க்மேன் ஒரு ஆமா நிமிஷம் பார்க்க வந்து மோசமா இது இருப்பான். நம்ம கேரக்டரைசேஷன்ல பேசுவோம். நீங்க ஓகே ஓகே. கன்க்ளூஷனுக்கு முன்னாடி இருக்கிறது இப்பயே பேசிட்டு இருக்கீங்கனே. சரி சரி, ஒரு ஃப்ளோல அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இது ஒரு ஷார்ட் ஒண்ணு இருக்கும்ல, வேற லெவல்ல இருக்குங்க. அதாவது அவனோட கேர்ள் ஃபிரெண்ட வந்து கொன்றுவான். ஆக்சுவலா கொன்னது யாருன்னா இவன் தான், வால்டர் வெயிட் தான் கொன்றுவான். ஆமா ஆக்சுவலி அவன் நினைச்சா போய் காப்பாத்திருக்கலாம், ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி. காப்பாத்திருக்கலாம். ஆனா இவன் வந்து இவன் இருக்கிறதுனாலதான் இவன் என் கூட வரமாட்டான்னு ஒரு ஒரு காண்டில் என்ன பண்றான், கொன்றுவான். அந்த கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டான், செத்து போ அப்படின்ட்டு விட்டுருவான். அவ்வளவுதான் விட்டுருவான். இல்லங்க, அதான் அந்த செல்ஃபிஷ்னஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த பொண்ணு கொஞ்சம் புத்திமதியா, கொஞ்சம் அவங்க ட்ரக் அடிக்ட்ஸ் தான் 2 பேரும். ஆனா வந்து கொஞ்சம் சொல்லுவான், டேய் உனக்கு ஒரு தனி பவர் இருக்குடா, நீ ஷேர் கேளுடா, நீ இவ்வளவு ஷேர் கேட்டு வாங்கு, நீ இவ்வளவு கஷ்டப்படுற. அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணும். ஆனா கடைசி அந்த பொண்ணை சாப்பிடுச்சிட்டான் ஹைசன்பர்க். இத வந்து நான் இப்ப வர்ண அடிப்படையில பொருத்தி பார்க்கவா? வால்டர் ஒயிட்ட வந்து பிராமணரா வச்சுக்கோங்க, ஜெசி பிங்க்மேனை வந்து சூத்திரனா வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது சூத்திரன் யோசிக்கவே கூடாது, அதுனால என்ன வேணா பண்ணலாம். அப்ப சால் சத்திரியன். ஆமா ஏங்க அப்படி பார்த்தா சூத்திரங்க. நானு எந்த மனுஷன் தான் நான் இல்லங்க, ஹைசன்பர்க் ஒரு நூல் மாட்டி விட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்தேன். வேணாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாது. அதுக்கப்புறம் ஆனா அது நிஜமாலே அவன் அது அவன் ஜேன் இறந்ததுக்கு அப்புறம் அவன் ஒரு செம்ம டிப்ரெஷனுக்கு போயிடுவான். ஆமா டிப்ரெஸ்ஸா இருப்பான். அவனுக்கு பயம் வந்துடும் ஆக்சுவலா. இல்ல பயங்கரமா பயப்படுவான் எல்லாத்துக்கும். இவன் என்னடா இவ்வளவு சைக்கோவா இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு டைம்ல யோசிக்க ஆரம்பிச்சு. அப்புறம் ஆமா ஆமா கஸ்பிரிங் இருக்கான்ல, கஸ்பிரிங் வந்து வால்டர் ஒயிட்டுக்கு ஒரு தண்டனை கொடுப்பான். உட்காந்து நீயே மெத்து தயாரி, நான் இவனை ஜெசி பிங்க்மேனை நான் தனியா கொண்டு போறேன்னு சொல்லிட்டு பண்றான். இவன் இல்ல அது எதுக்குன்னா இந்த டெரிட்டரி இருக்குல்ல, கஸோட டெரிட்டரி. ஆமா 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 அதுக்குள்ள நிக்கிறான் அப்படிங்கறதுனால. அந்த சைடுல இன்னொரு டெரிட்டரி இருக்கும், அவங்களுக்கு வந்து 98% பியூரா தர மாதிரி யாரும் கிடைக்க மாட்டாங்க. ஆனா ஜெசி பிங்க்மேன் வந்து ஆக்சுவலி அவன் வந்து கெமிஸ்ட்ரினால என்னன்னே தெரியாது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அவனுக்கு. ஆனா அவனுக்கு அந்த ஆபரேஷன் என்ன பண்ணும் அப்படிங்கிற ப்ராசஸ் தெரியும். அவன் செஞ்சுதான் கத்துக்கிட்டான். முதல்ல அவன் ஃப்ரெண்டோட இல்ல அந்த சீன் மட்டும் சொல்றேன். நீங்க சொல்றது புரியுது. நான் என்ன சொல்றேன்னா, அதாவது இவன் மட்டும் தனியா கிளீன் பண்ணணும். அதாவது வேலையெல்லாம் முடிச்சிருவான், மெத்தெல்லாம் இது பண்ணிடுவான். பண்ணதுக்கு அப்புறம் இவன் வந்து தனியா எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கறதுனால கையில காசு வச்சிருவான். இவன் வந்து கஸ்பிரிங்கோட இது கம்பெனி, அந்த லாண்ட்ரி கடன் நினைக்கிறேன், லாண்ட்ரி இது பண்றது நினைக்கிறேன். அதுல மேல வேலை செய்யறவங்க கிட்ட வந்து காசு கொடுத்து கீழே வந்து கூட்டு வந்து வேலை செய்ய வைப்பான். இவன் எப்படி இருந்த ஆளு ஒருத்தங்களுக்கு காசு கொடுத்து இவனால வேலை செய்ய முடியாது அப்படின்ட்டு ஹையர் பண்ணி வேலை செய்ய வைப்பான் இவன். அந்த அளவுக்கு வந்து இவன் சோம்பேறி ஆயிடும். இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஹவு அமெரிக்கன் கல்ச்சர் இஸ். பொதுவாவே அமெரிக்கா அப்படின்னா அவனுங்களுக்கு 8 காலு 12 கை அந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோடிபிக்கல் இமேஜ் தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது என்ன எதை எடுத்தாலும் அமெரிக்கன்காரன் இருக்கானேன்ற மாதிரிதான் சொல்லுவாங்க. என்ன கரெக்ட் தானே? வேலன் வந்துட்டு வெள்ளக்காரனா அந்த மாதிரி. ஆமா, எதை எடுத்தாலும் அது சொசைட்டில ஒண்ணு இருக்கு. இந்தியா எல்லாம் என்ன, இந்தியா அமெரிக்கா இருக்குல்ல, அது வந்து எவ்வளவு ஃபாஸ்டா தெரியுமா, லேசினஸே இல்ல. இல்ல அப்புறம் எப்படி அவனுங்களும் முட்டா பசங்க தாண்டான்னு எப்ப தெரிஞ்சதுன்னா ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தவன தெரிஞ்சிச்சு. ஒரு நியூஸ் படிச்சேங்க. சொல்லுங்க. என்னதான் ஜோ பைடன் நம்ம
ஜெயிக்க வச்சு கொண்டு வந்தா கூடயும் ட்ரம்ப்பே ஜெயிக்க வச்ச ஊரு தான் இந்த ஊரு, அது எப்பவுமே ஹிஸ்டரி மாத்தவே முடியாது அப்படின்னு நியூஸ் பேப்பர் போட்டிருந்தாங்க. எந்த நியூஸ் பேப்பர் ஞாபகம் இல்ல. ஆனா அந்த ட்ரம்பே ஜெயிக்க வச்ச ஊருப்பா. அமெரிக்காக்காரங்க என்னதான் பெருசா ராக்கெட் விட்டாலும் என்ன விட்டாலும் என்னதான் பெரிய பெரிய டெக்னாலஜி வந்தா கூடயும் ட்ரம்பே ஜெயிக்க வச்ச ஊர் தான் இது அப்படி சொல்லிட்டு அது மாறவே மாறாது, அந்த காயம் அப்படிதான் இருக்கும் சொன்னாங்க ஒரு நியூஸ் பேப்பர்ல. அந்த நியூஸ் பேப்பரோட ஒன்லைன் என்னன்னா, படிச்ச முட்டா கூதிங்க இந்த ஊருன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சொல்லுங்க. அதான் அந்த மாதிரி ஸ்டீரியோ டைப்புகள் இருக்கும்போது இந்த டிவி ஷோ பார்க்கும்போது அங்க இருக்கிறவனும் மனுஷன் தான், இங்க எப்படி கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்கு. அங்க கல்ச்சர் சூப்பரா காட்டிருப்பான். அது முக்கவாசி நடக்கிறது வந்து அதான் ஆல்பக்கீல் நடக்கும்னு நினைக்கிறேன். ஆமா சொல்றேன்னு ஆமா நினைக்கிறேன். ஆமா ஆல்பக்கீல் நியூ தான். மெக்சிகோ, அது மெக்சிகோ பக்கத்துல இருக்க இடம். அது முக்காவாசி நிறைய படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா மெக்சிகோல இருந்தா ட்ரக்ஸ் எல்லாம் சப்ளை ஆகுதுன்ற மாதிரி தான் காட்டுவானுங்க. மெக்சிகோல இருந்தா ட்ரக்ஸ் வந்து அந்த என்னது பார்டர் இருக்கும், அந்த பார்டர் கிராஸ் பண்ணுவாங்க, அங்க இருந்தா வரும் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. இவங்க வந்து நியூ மெக்சிகோ அது பக்கத்துல தான் இருக்கும். அங்க இருந்து அங்க இருக்க கல்ச்சரு. ஆனா என்ன இந்த கலர் டோன் மாத்த மாட்டானுங்க. மெக்சிகோனா ஒரு மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்ச மாதிரி ஒரு டோன் ஒன்று வந்துரும். சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணி வெயில் அப்படி பளிச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆமா அதாங்க இப்போ சத்திரியர்கள்னா மஞ்சள் கலர்ல இல்லையா, அந்த மாதிரிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். மஞ்சள் கலர் டி-ஷர்ட் கலரா அந்த மாதிரி மெக்சிகன்ஸ்க்கு ஒரு கலர் கொடுத்துறாங்க. ஆமா சவுத் ஆப்பிரிக்கா காமிச்சீங்க அப்படின்னா கருப்பு கலர்ல காமிப்பீங்களா? சவுத் ஆப்பிரிக்கா நீங்க ரேசிஸ்டா பேசுறீங்க என்னங்க நீங்க? ஏங்க இப்ப நீங்க பேசுறது மட்டும் எப்படி இருந்தது? நான் சொல்றாரு. இப்படிதான் ஹிப்போக்ரேட்டா பேசுவோம் சில நேரம், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அதான் அந்த மாதிரி காமிக்கும் போது இங்க கலாச்சார கண்ணின்றாங்கல்ல, அந்த மாதிரி அங்க பெருசா காமிக்கல. பட் அங்கேயும் அங்க இருக்கிறவனுக்கும் மனுஷன் தான், அவனுக்கும் அழுக வரும், சிரிப்பு வரும், ஃபீலிங்ஸ் இருக்கு, எல்லாமே காமிச்சிருப்பாங்க. இல்ல அது மெயினா ஃபேமிலிக்குள்ள நடக்க ப்ராப்ளம்ஸ்லாம் காட்டுவாங்க. ஆமா ஃபேமிலி ப்ராப்ளம் தான் முக்கியமா. எந்த இடத்துலனா ஒரு கட்டத்துல வால்டர் வைட் ஜூனியர் வந்து செம்ம டென்ஷன் ஆயிருவான் அவங்க அம்மா பண்றதெல்லாம் பார்த்துட்டு. அதாவது அவனுக்கு முழு கதையும் தெரியாது, அவங்க அப்பா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மட்டும் தான் பார்ப்பான். இல்ல நீங்க பாத்தீங்கன்னா வால்டர் வைட்டுக்கு ஃபேமிலி இருக்கும், ஃபேமிலி இருக்கு அவனை சுத்தி, ஆனா பிரச்சனை இருக்கும். ஜெசி பிங்க்மேனுக்கு ஃபேமிலியே இல்ல, ஆனா அவன் ஃபேமிலியை விட்டு துரத்திடுவாங்க. பட் அவனுக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும், ஃபேமிலி கூட நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு. ஆமா அதாங்க இந்த அமெரிக்கன் கல்ச்சர் சொல்லும் போது இந்த ரெண்டு வால்டர் வைட்டோட ஃபேமிலியும் காட்டுறாங்க. ஜெசி பிங்க்மேனோட ஃபேமிலி பார்த்தா ரொம்ப ப்ரிவிலேஜான ஃபேமிலி, ஓகேங்களா? அந்த ஃபேமிலி ரொம்ப ப்ரிவிலேஜான ஃபேமிலி. ஆனா வந்து அந்த ஃபேமிலி அவங்க வந்து ரொம்ப பையன் சரியில்லை, விட்டு துரத்திடணும், அது துரத்தி விட்டு பார்த்தா அவன் சின்ன பையனும் அந்த ட்ராக் தான் போயிட்டு இருப்பான். ஒரு சீன் அவன் வந்து ஜெசி பிங்க்மேன் வந்து சொல்லுவான், என்னை மாதிரி தான் ஆயிடாத, நீ படிச்சு நல்லா வரணும் அப்படின்னு வெற்றிமாறன் படம் கிளைமேக்ஸ் மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவான் வீட்டுல இருந்து. அது மாதிரி சொல்லிட்டு இருப்போம். அது இடத்துல எல்லாம் காட்டியிருப்பாங்க. அங்க இந்த பொதுவா இந்த அமெரிக்கன் மூவிஸ் சில படம் எல்லாம் பார்த்தா சில படம் எல்லாம் நேர்த்தி எடுத்து அங்க இருக்க ஒரிஜினல் அங்க நடக்கிற அங்க இருக்க கல்ச்சர் சில படத்துல நல்லா காட்டியிருப்பாங்க. பட் இங்க என்னன்னா வால்டர் வைட்டோட வீடு எல்லாம் பார்த்தா நம்ம ஊர்ல அந்த வீடு பார்த்தா பெரிய பணக்கார வீடு தான். அது அப்படிதானே ஜெசி? வால்டர் வைட் வீடுங்களா? ஆமா வால்டர் வைட் இருக்கிற வீடு பார்த்தா நம்ம ஊர்ல ஆக்சுவலி அது ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் வீடு தான். ஆமா ஆமா அங்க இருக்க கல்ச்சருக்கு வந்து அது வந்து ஒரு நார்மலான ஒரு வீடு தான் நினைக்கிறேன். ஆனா நம்ம ஊர்ல பார்த்தா அந்த வீடு வந்து பிரீமியம் வில்லாஸ் அப்படி சொல்லிட்டு இல்ல அதான் நம்ம அதை கம்பேர் பண்ண முடியாது. ஆமா ஆமா அது உண்மைதான். அதாவது அதான் சொல்றேங்க, நம்ம ஊர்ல அந்த வீடு பெரிய வீடு மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த ஊர்ல வந்து அந்த வீடு பார்த்தா ரொம்ப மிடில் கிளாஸான ஃபேமிலி. ஒரு சீன்லாம் சொல்லுவாங்க, ஏதோ டெலிபோன் பில்லே உன்னால பே பண்ண முடியல, நீ இந்த கார்லாம் வாங்கின எப்படிப்பா. சோ அந்த வீட்டுல நடக்கிற கஷ்டம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸ்கைலார் அதுக்கப்புறம் வேலைக்கு போறது ஆகட்டும். சோ
பொதுவா இங்க ஒரு சொல்லுவாங்க, எப்பா அந்த ஊர்ல ஒரு $100 சம்பாதிச்சாலே பணக்காரன்பா நம்ம அப்படி நினைப்போம்ல. $100 சம்பாதிச்சாலும் அங்க இருக்க செலவு வேற, அங்க இருக்க இன்ஃபிளேஷன் ஆமா. வேற. இங்க வந்து நீங்க அது மிச்சம் புடிச்சாலுமே கடைசியில உங்களுக்கு மிஞ்சுறது $20 $10 தான் இருக்கும். ஆமா ஆமா ஆமா. பொதுவா இங்க எல்லாம் சொல்லுவாங்கப்பா, நம்ம அமெரிக்கா போயிட்டு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு தோராயமா ஒரு $500 பார்த்தா அவன் கேஸுக்கே பாதி செலவாயிடும். அதாவது இந்த இது பெட்ரோலுக்கே பாதி செலவாயிடும். அப்புறம் வந்து அவன் போயிட்டு வர்றது சாப்பாடு எல்லாம் போக மிஞ்சி போன ஒரு $100 தான் கை இருக்கும். ஒரு $100 $150 தப்பா கூட இருக்கலாம் நான் சொல்றது. பட் நான் சொல்றேன்னா அங்க விலைவாசி வேற. சோ ஆமா. அங்கேயே கம்பேர் பண்ணுவோம். ஆனா இதெல்லாம் இந்த சீரிஸ் பார்க்கும்போது வெரி உண்மைக்கு ரொம்ப நிகரா இருக்கும். நிறைய விஷயம் சொல்றதாகட்டும். இவன் ஹேங்கோட வீடு பார்த்தா ரொம்ப நல்ல பணக்காரனா இருப்பான் இந்த வீட்டுல. ஆமா. ஆக்சுவலி ஹேங்க் வந்து ஒரு பிரிவிலேஜ்டான ஆள் தான். ஆமா ஆமா. ஹேங்க் காட்டுவாங்க. சோ அந்த ஒரு வித்தியாசமா இருக்கும்ல. அந்த காட்டின விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். கூட இருக்கவனா அப்படி இருந்தா இவனுக்கு காண்டாவதான் செய்யும். யாரனை மெத்தி வைக்காம என்ன பண்ணுவான்? இல்ல கூட இருக்கிறவன்லாம் வந்துட்டு கெட் சம் த்ரில் மேன் அப்படின்னா என்ன கடுப்பாகுமா? அவ்வளவுதான். அவ்வளவுதான், அவனே கொல்ல வேண்டியதுதான். காசு சம்பாதிக்கிறதா இல்ல த்ரில்லுக்கு பாக்குறதா அப்படின்ட்டு. அப்ப ஒரு மெத்த காய்ச்ச வேண்டிதான் அப்படி சொல்லிட்டு அப்புறம் தான் ஜெசி பிங்கரோட ஒரு கொலாப் போடுறாரு, பணக்காரன். இல்லங்க, if I'm not wrong, the ஹேங்க் வந்து ஒரு சீன்ல நான் ஹெல்ப் பண்றேன்ப்பா, நீ இதெல்லாம் பார்த்து வருத்தப்படாத மாதிரி ஒரு சீன் இருக்குல்ல, அப்படி சொல்லுவான்ல, கேன்சர் தெரிஞ்சப்ப நாங்களாம் சப்போர்ட் பண்ணுவோம், பயப்படுறாது அப்படிதான் சொல்லுவான் நினைக்கிறேன். ஆமா. அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு ஞாபகம் இல்ல, பட் ஓகே. அது மட்டும் இல்லாம அவனுக்கு அந்த கருணை வந்து சொல்ல போனா பிடிக்காது வால்டர் ஒயிட்டுக்கு. சிம்பத்தி. எல்லாருமே இவனை ஏதோ ஒரு எதுவுமே முடியாத ஒரு குக்கோல்ட் மாதிரி தான் பாப்பாங்க. அந்த பார்வை வந்து அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. ஆக்சுவலா அவன் 3 ஃபேஸ் கடந்து வருவான்ல கேன்சர்ல. ஆமா, தேர்ட் ஸ்டேஜ் என்னமோ சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம இப்போ அமெரிக்கா காசுக்காக மாட்டுவான் பாருங்களேன். இல்ல இந்த அதாவது இவனே செலவு பண்றான் அப்படிங்கிறது தெரியக்கூடாது அப்படின்னுவான்ல. அதாவது அவன் ஃப்ரெண்ட் வந்து ஹெல்ப் பண்றான் அப்படிங்கிற மாதிரி போவோம். ஆனா கடைசி வரைக்கும் வந்து அவன் காசு கொடுத்துருப்பான். அது ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிடும், ஃப்ரெண்ட் தான் ஹெல்ப் பண்ணாது. அந்த அது என்ன பேரு, கிரே ஏரா, கிரே சொல்யூஷன்ஸ். ஆமா அதுல அந்த கம்பெனி தானே சொல்லுவான்ல அதுல. அது ஆமா, அவன் வந்து அவன் ஃபவுண்ட் பண்ண கம்பெனி, பட் அது ஏமாத்திடுவாங்க அவனை. ஆமா ஆமா ஆமா, ப்ராப்பரான கிரெடிட்ஸ் கொடுக்காம. அது அவனுக்கு ரொம்ப இன்னும் அந்த கோபம் அவனுக்கு போவே போவாது கடைசி வரைக்கும். கடைசி வரைக்கும் போவாதுங்க. ஆமா ஆமா ஆமா. அது கிரே மேட்டர். ஆமா ஆமா, சாரி. ஆமா, அவங்க தான் ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அவங்க கூப்பிடுவாங்க ஒரு சீன்ல, அந்த அம்மா கூப்பிடுவாங்க, கூப்பிட்டுட்டு பேசலாம் அப்படி சொல்லுவாங்க. உன்னோடதான் தேவையில்ல, நானே பாத்துக்கிறேன், நீ பொச்ச மூட்டு போடா அப்படி சொல்லிட்டு. ஆமா, ஒரு ஹோட்டல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல தானே நடக்கும் இது சீன். ஆமா 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 ஆமா. அந்த அம்மா அழுதுட்டு வெளியே போயிடும். அது ஆனா வீட்டுல சொல்லுவோம், இல்ல இவங்க தான் ஹெல்ப் பண்றாங்க. இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல நடக்கும். ஆமா, சூப்பரா இருக்கும். ஆமா ஆமா ஆமா. அது கவலைப்படாதீங்க வால்டர், உங்களை நாங்க பக்காவா பாத்துக்கலாம், லோன் இன்சூரன்ஸ் எல்லாம் பக்காவா முடிச்சிடலாம், ஃபக் யூ அப்படின்ட்டு போயிருவாரு அந்த மனுஷன். சூப்பரா இருக்கும் அதெல்லாம். ஏன்னா கிரே மேட்டர் என் ஐடியா தான்டா, நீங்க ஜாலியா இருக்கிறீங்க சொல்லிட்டு. அது இப்ப ஷால் சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் அது கோவம் இருக்குன்னா, அந்த அலாஸ்கா போயிடுவான்ல வால்டர் ஒயிட், அலாஸ்கா போயிட்டு அந்த ஒரு பார்ல உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருப்பான். அப்ப இவன் பேசிட்டு இருப்பாங்க, கிரே மேட்டருக்கும் வால்டர் ஒயிட்டுக்கும் சம்மந்தம். உண்மை பார்த்தா அந்த பேர் மட்டும் தான் அவன் வச்சான், அதுதான் நான் ஒண்ணுமே பண்ணல அப்படி சொல்லுவோம் போது, அதெல்லாம் வேற லெவல் சீனுங்க அதெல்லாம். அதே மாதிரி இப்ப இந்த இடத்தோட கல்ச்சர் கட்டும்போது ட்ரக்ஸால ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு இடம் அப்படி காட்டியிருப்பாங்க. கவனிச்சு பார்த்தா ஜெஸியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க பெட்லரா மாறுவாங்க. இன்ஃபேக்ட் அந்த ஊர்ல நிறைய பேர் வந்து ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. ட்ரக்ஸ் அடிக்ஷன். இதெல்லாம் கன்க்ளூஷன் சொல்லிக்கலாம். இல்லங்க, அந்த கல்ச்சர்ல சொல்றேங்க.
அந்த கல்ச்சர்ல ஒரு சீன்ல அந்த ஆனா ஜெஸ்ஸி இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் உண்மைதான். நீங்க வந்து ஈஸியா வந்து ஆக்சசிபிளா இருக்க ஒரு விஷயம் தான் அங்க இருக்குதான். அது இல்லைன்னு கிடையாது. ஈஸியா கிடைக்கக்கூடிய விஷயம் தாங்கலாம். ஓகே. எனக்கு ஒரு சீன் ரொம்ப அந்த படத்துல இந்த சீரிஸ் பாதிச்சுச்சு. அந்த ஜெஸ்ஸி வந்து அவங்க ஆளுங்கிட்ட வந்து விற்க சொல்லுவாங்க. அப்ப 2 கப்புள்ஸ் வந்து ஜங்கீஸ் 2 பேரும் அவங்க வந்து சரக்கு வாங்கிட்டு காசு கொடுக்காம ஏமாத்திட்டு ஓடிடுவாங்க. ஜெஸ்ஸி வந்து காசு கேட்க அந்த வீட்டுக்குள்ள போகும்போது அந்த வீடே அலங்கோலமா இருக்கும். அதை பார்த்து ஒரு சின்ன பையன் வந்து பாட்டுன்னு தனியா அது பாட்டுன்னு அது வேலை நல்ல சீன். ஆமா, அதெல்லாம் நிஜமாலே சொல்றது கொட்டை எனக்கு டைலாக் கூட வைத்து ஞாபகம் பதிவு இருக்குங்க. தோலான்ற அந்த மாதிரி இருக்கும். குழந்தைய வந்து அந்த கண்ணை மூடிட்டு பிக்காபு அப்படின்னு சொல்றதுலாம் சரியான சீன். ஆமா 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 ஆமா. அது அதுக்கப்புறம் இந்த 2 அவங்க பேரண்ட்ஸ் பார்த்தா ட்ரக்ஸ் அந்த போதையிலே அடிமையாகி அந்த குழந்தைய பார்த்துக்க முடியல, சாப்பாடு கூட கொடுக்க முடியல. அது அது மாதிரி இருந்துச்சு, நெகிழ்ச்சியா இருந்துச்சு. அது பார்க்கும்போது எப்பா நமக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல லைஃப் தான் கிடைச்சிருக்குல்ல அப்படி சொல்லிட்டு ஒரு மனசு தோணும். அதுக்கப்புறம் அந்த அந்த அப்பா அம்மா சாவடிச்சிருவாங்கல்ல, சாவடிச்சிருவாங்க. இந்த குழந்தை வெளியே உட்கார வச்சுட்டு நீ இரு உன்னை எவனோ பார்த்துப்பாங்க நான் நினைச்சேன். அந்த குழந்தை கடைசி ஏதாவது லீடு வரும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். பார்த்தா எதுவும் வரல, அப்படியே முடிச்சிட்டாங்க அவங்க. எல் கேமினோ பார்ட் 2ல வருமா? சும்மா சொல்றாருங்க, வரலைங்க. அதான் நினைச்சேன். நம்ம ஊருன்னா அப்படியே ஃபியூச்சர்ல வந்து கஷ்டப்படுவாங்க, இந்த குழந்தை வந்து காப்பாத்துவாங்க. ஜெஸ்ஸி இல்லைங்க, அங்க இல்ல நீங்க சொல்றது கரெக்ட். என்னன்னா அங்க பிளஸ் என்ன தெரியுமா, அதுதான் ஸ்கிரிப்ட் இவ்வளவுதான். இப்போ மணி ஹேஸ்ட்னு ஒரு கண்டராவியான ஒரு சீரிஸ். கண்டராவி நான் சொல்றது ஏன் காரணம்னா, ஒரு 2 சீசன் வந்து வெறித்தனமா போவாங்க. ஃபர்ஸ்ட் 2 சீசன் ஓகே சூப்பரா போவோம், ஓகே அதோட முடிச்சிருக்கலாம் நீங்க. ஆனா சீசன் ஹிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அடுத்து ஒரு இழுத்தானுங்க பாருங்க, அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது சீரியஸ்க்கு. அதுக்கு பண்ற ஒரு தவறான விஷயம் அதெல்லாம். இப்ப பிரேக்கிங் பேட் எழுதும் போதே அவன் எண்டு வரைக்கும் எழுதிட்டான், ஓகேங்களா. இப்போ எல் கேமினோ ஏன் எடுத்தான் அப்படின்னா, ஜெஸியோட ஸ்டோரி அதுக்கப்புறம் என்னங்கிறதே இல்ல அதுல, அதனாலதான் எல் கேமினோன்னு வந்தது. இல்ல அது மட்டும் இல்லாம அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம் பண்ணணும்னு தான் இன்ட்ரெஸ்ட் வந்தது அந்த டைரக்டருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அவன் எழுதும் போது பெருசா வந்துருச்சு. சீரிஸ் எடுக்க வந்துட்டான். எழுதும் போது பெருசா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் சீரிஸ் எடுத்து ஃபுல்லா முடிச்சாச்சு. பட் என்ன இருந்தாலும் ஒரு படம் பண்ணணும்னு ஒரு மைண்ட்ல இருந்திருக்கு. அதனால மேபி ஓகே ஆமா அப்புறமா ஆமா இந்த ஸ்கிரிப்ட் வச்சு பண்ணலாம். ஆனா எல் கேமினோ பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் இருக்காது, வெறும் ஜெஸி பிங்க்மேன் அந்த இல்ல நல்லாவே இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பிரேக்கிங் பேடோட இல்ல பிரேக்கிங் பேட் பார்த்து முடிச்சதுக்கான இதுவே எல் கேமினோ பார்த்தாதான் அது. ஆமா அதான் பிரேக்கிங் பேட் மட்டும் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே எல்லா ஸ்டோரி லைனும் முடிஞ்சிரும், ஜெஸி பிங்க்மேன் மட்டும் தான் முடியாம இருக்கும் பிரேக்கிங் பேட்ல எண்டிங் பாத்தீங்கன்னா. அதோட ஒரு லைக் அது கரெக்டா முடிச்சு வச்ச மாதிரி இருக்கும் எல் கேமினோல. அதாவது அது ஒரு பிரேக்கிங் பேட் சீசன் 6 முடிச்ச மாதிரி இருக்கும், ஒரு சீசனும் முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு கம்ப்ளீட்டா முடிச்சு ஓகே இவனும் அலாஸ்கா எஸ்கேப் ஆகிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. கல்ச்சர் அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு ஸ்டீரியோடைப் எப்படின்னா, அங்க எல்லாருமே கெட்ட வார்த்தை சகஜமா பேசிப்பாங்க, வீட்லயே எப்படி வேணா இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு ஸ்டீரியோடைப்பும் இருக்கு, ஓகேவா. அத உடைச்ச சீனு அப்படின்னா அந்த வால்டர் வைட் ஜூனியர் இருக்கான்ல, அவன் வந்து ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆயிடுவான். அவங்க அம்மாவோட அவங்க அப்பாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தா கதையே பார்ப்பான். அது அவனுக்கு அவங்க அம்மா பண்ற ஆக்ஷன்ஸ் எதுவுமே அவனுக்கு பிடிக்காது. ஒரு கட்டத்துல அழுதுகிட்டே சொல்லுவான், யூ ஆர் அ பிட்ச் அப்படின்ட்டு. வீட்டுல எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க ஒரு செகண்டுக்கு. என்னடா பெத்த அம்மாவே இப்படி பேசிட்ட, நீ எல்லாம் ஒரு மகனான்ற மாதிரி ஹேங்க் அவரோட ஒய்ஃப் எல்லாருமே அந்த ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அதான் நீங்க சொன்ன மாதிரி இப்ப நம்ம ஊர் என்ன சொல்லுவாங்கன்னா, அமெரிக்கன் கல்ச்சர்ன்றது ஓப்பன் கல்ச்சர்ப்பா, என்ன வேணா நமக்கெல்லாம் செட் ஆகாதுப்பா, நமக்கெல்லாம் செட் ஆகுதுப்பா அப்படி சொல்லுவாங்கல்ல. அவங்க ஊர்ல ஒரு தனி ஒரு கல்ச்சர் இருக்கு அவங்களுக்கு. அவங்களும் ஊர்ல வந்து இப்படி கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. எஃப்யூசிகே ஃபக் அப்படி சொல்லுது ரொம்ப காமன் பாங்க. இன்ஃபேக்ட் பிரேக்கிங் பேட்ல அவ்வளோ எஃப்யூசிகே ஃபக் வேர்டு வராதுன்னு நினைக்கிறேன். வரும் ஆனா ரொம்ப அபியூஸ் வேர்ட்ஸ் எல்லாம் பெருசா இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
நிறைய மீன்ஸ் நிறைய இருக்காது, ரொம்ப காமனா அப்படி பேசிட்டே இருக்கிற மாதிரி இருக்காது. ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும், காண்டாகும் போதுதான் அந்த கெட்ட வார்த்தை, அது கெட்ட வார்த்தை இல்ல, ஒரு ப்ரொஃபானிட்டி யூஸ் பண்ணுவாங்க. சோ இப்போ ஏன் பிரேக்கிங் பேட் பெஸ்ட், இதுதான் சின்ன சப் டாபிக்கா இருக்க போகுது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே இருக்கு, உங்களுக்கு என்ன இல்ல இதுல, அதான் எனக்கு கேள்வி. இப்ப இல்ல நான் என்ன யோசிச்சேன்னா, ஏன் பெஸ்ட்னா ஒரு பெர்ஃபெக்ட்டான எண்டிங் இருக்கு. அதனால இப்ப ஜிஓடில என்ன பிரச்சனைனா, அந்த எண்டிங் மிஸ் ஆயிட்டு இருக்கும். அதனால பயங்கரமா ஜிஓடி கம்பேர் பண்ணாதீங்க, ஜிஓடி கம்பேர் பண்ணாதீங்க. இல்ல எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ டார்க் எடுத்துக்கோங்களேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இல்ல அதுதான் சொல்றேன், வேற சீரிஸ் கூட இதை கம்பேர் பண்ணாதீங்கன்ற நான். ஏன் அப்படின்னா இது வந்து தனி, இப்ப நம்ம இந்த யூனிவர்ஸை பத்தி பேசுறோம், ஏன் பெஸ்ட் இது, அவ்வளவுதான். இதோட முடிச்சிருங்க. நம்ம ஏன் கம்பேர் பண்ண, நீங்க அதான் நான் என்ன சொல்றேன்னா, வேற சீரியஸை இன்க்ளூட் பண்ணாதீங்கன்ற. இப்ப டார்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஆரம்பிக்கும் போது வேற மாதிரி ஆரம்பிச்சிருப்போம். அது வந்து பெர்ஃபெக்ட் சீரியஸ் இல்லைனாலுமே அதோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப 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 காம்ப்ளிகேட்டானது. எப்படிதான் எழுதுனானே தெரியாது. அதெல்லாம் அதை வந்து பாக்கணும் அப்படின்னா ஒரு நோட் புக் எல்லாம் உட்காந்து எடுத்து வச்சா எழுதி பார்க்கணும். அதே டார்க்க அவனுங்க நினைச்சிருந்தானுங்கன்னா ஏதோ பண்ணி போயிருக்கலாம். ஆனா அதுலயும் பெர்ஃபெக்ட்டான ஒரு எண்டிங் இருக்கும், முடிச்சிட்டுவானுங்க அழகா. கிறிஸ்பா வந்து என்ன சொல்ல வந்தானுங்கன்றத 3 சீசன்ல முடிச்சுட்டானுங்க. சோ அந்த மாதிரிதான் நான் இதையும் சொல்றேன்றேன். அந்த மாதிரினா கம்பேரிட்டிவ்ல சொல்லாம ஒரு பெர்ஃபெக்ட்டான எண்டிங் இருக்கு, எந்த சீரிஸ் வந்தாலும் பெஸ்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே, லாஸ்ட் ஒரு தமிழ் சீரிஸ் வந்தது பார்த்தேன், மறந்துட்டு. கண்ட்ராவி, அதுலயும் தான் எண்டிங் இருக்கு. எது 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 ஏதோ பார்த்தங்க, இந்த இவனா என்னது விவேக் பிரசன்னாலாம் நடிச்ச ஒரு சீரிஸ் ஒன்று வந்ததுங்க ஹாட் ஸ்டார்ல. நவம்பர் ஸ்டோரியா? ட்ரிபிள்ஸ் நவம்பர் ஸ்டோரி நல்லா தான் இருந்தது, எனக்கு பிடிச்சது. நவம்பர் ஸ்டோரி நல்லா இருந்தது. ட்ரிபிள்ஸ் ஒரு எபிசோட் பார்த்தப்பலே அழுதுட்டேன். எப்பா இது மேல பாக்க வச்சிட்டேன் நான். ஏன் ப்ரோ ஹார்ட் மெல்டிங்கா இருந்துச்சா? இருங்க 1.5 வச்சு பார்த்தவங்கலாம் எனக்கு தெரியும் அதை பார்க்க முடியாதுன்ட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் காமிக்ஸ் தான், காமெடிஸ் தான் அது. என்னால உட்கார முடியல. தெரியவா நம்ம என்ன பண்ண முடியும்? அவளுக்கு கேட்டா கிரேசி மோகனுக்கு நாங்க ட்ரிபியூட் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஊம்பவே வேண்டாம் நண்பான்றுவேன், அந்த மாதிரி ஒரு ட்ரிபியூட்ல எடுத்துட்டு வந்தீங்கன்னா. வருவார் பாருங்க, யாரு இந்த சபாஷ் நாயுடு வருவார் பாருங்க. அவரு ஏங்க விட்டுருங்க, நான் விடுங்க, நான் வீட்டுக்கு போறேன்ற மாதிரி தான் இருப்பேன். இந்த மாதிரிலாம் காமெடி எடுத்துட்டு வந்தீங்கன்னா நம்ம இதை கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே. ஸோ ஏன் பெஸ்ட் அப்படின்னா, இதுல எல்லாமே இருக்கு, எதுலையுமே நீங்க குறை குத்தம் அந்த மாதிரி சொல்ல முடியாது. நீங்க அபிஷேக் ராஜாவா இருந்தாலுமே சொல்ல முடியாது. அவன்லாம் ஒரு ஆளு, அவன் சும்மா கடுப்பு ஏத்திட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல அவனை பார்த்து யோசிச்சுட்டு இருந்தோம், இப்படி பேசுறான், சூப்பரா பேசுறானே அப்படின்ட்டு. இந்த ஃபுல்லி ஃபிலிம்ல 2 நிமிஷம் ரிவ்யூ பண்ணுவான் பாத்தீங்களா, அது நல்லாதான் இருந்தது. அதுக்கப்புறம் எப்ப லென்த்தா பேச ஆரம்பிச்சானா அப்பயே முடிஞ்சேன். இல்ல மியூசிக் ரிவ்யூ எல்லாம் பண்ணுவான் பிரதர், மியூசிக் ரிவ்யூ பண்ணுவான், ஆல்பம், அந்த ஃபுல் ஆல்பத்துக்கு பண்ணுவான். மியூசிக் அவனுக்கு தெரியுதுங்க, இல்லன்னு சொல்ல முடியாது. அதாவது அவனுக்கு தெரியுதுங்கிறத மத்தவனுக்கு சொல்றது புரியுற மாதிரி சொல்லணும். புரியலையா? ஒரு தடவை ஏதோ ஒரு மியூசிக் ரிவ்யூல நான் வந்து FB-ல ஃப்ரெண்டா இருந்தா நினைக்கிறேன். ஒரு டைம்ல என்ன ஆச்சு, ஏதோ ஒரு சிங்கம் நினைக்கிறேன், சிங்கம் தான் ஃபர்ஸ்டா வந்து அந்த கடகரத்தினம் நினைக்கிறேன், ரேப்பர் ஒருத்தர் இருக்காருல்ல, கடகரத்தினம் சொல்லிட்டு ஒரு ரேப்பர் ஒருத்தர், சூப்பர் ரேப்பர் அவரு. இந்த மகுடி சாங்லாம் பாடினார்ல, மகுடி சாங்லாம் பாடினவர் அவரு. புரியல? ஏடிக்கு அவரு ஃபர்ஸ்ட் இதுலதான் பாடி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். ஓகேங்களா, சிங்கம்ல தான் ஃபர்ஸ்ட் அவர் ரேப் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். நான் அவங்ககிட்ட போயிட்டு இதுல ஒன்னும் ஃபர்ஸ்ட் அவர் பாடலையே, இதுக்கு முன்னாடி அவர் பாடிட்டாரு, ஹாரிஸோட கம்போசிங்ல இதுல துருவ நட்சத்திரம் எல்லாம் பாடிட்டாரு அப்படின்னு சொன்னேன். ஆமா ப்ரோ, சாரி ப்ரோ, தப்பா சொல்லிட்டேன் அப்படின்றான். எது வீடியோ எல்லாம் அப்லோட் ஆயிடுச்சு, அப்புறமா வந்து சரி விடுங்க. இது மட்டும் சொல்லிடுறேன், ஃபுல்லி ஃபிலிம் 2 மினிட்ஸோட முடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவனுக்கு ஓபன் பண்ணா ஒரு சேனல்ல போட்டு அவன் எல்லா படத்தையும் முடிச்ச அப்புறமா இந்த பிகைண்ட் விட்ஸ்காரங்க இவனையும் பரத்வாஜும் கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ நடத்துவாங்க. எனக்கு அந்த படத்தோட பரத்வாஜ் ஓகேங்க, இல்ல பரத்வாஜ் ஓகே. எனக்கு பரத்வாஜோட ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிச்சுதான் நான் எல்லாம் ரிவ்யூ படிச்சிருக்கேன்.
ஒரு காலத்துலாம். அவர் ஓகே, அவரு கூட உட்கார வச்சுட்டு இவனும் ரிவ்யூவர், இவனும் இன்டெலெக்சுவல். பரத்வாஜும் இங்கிலீஷ் பேசுறாரு, இங்கிலீஷ் நல்லா பேசுவாரு, அந்த அளவுக்கு பேசுவாரு, புரியாத மாதிரி இருக்கும் கொஞ்சம். அந்த ஆளும் கொஞ்சம் ஒரு சில இடத்துலலாம் இன்னமும் பண்றானே இந்த ஏதோ தப்பா இருக்கே அப்படின்ட்டு சில இன்டர்வியூஸ் எல்லாம் இருக்குது. ஆமா ஆமா. ஆனா அதுக்கப்புறம் இந்த அபிஷேக் ராஜா வந்து பேசுவான் பாரு, கர்ணன் ஃபர்ஸ்ட் சீன் எனக்கு வந்து ரொம்ப ஒட்டவே இல்லை. ஏன்டா கேட்டா தனுஷ் டூப்பு போட்டிருக்காரு. டேய் அதெல்லாம் உனக்கு என்னடா பிரச்சனை? என்ன போட்டிருக்காரு? அந்த பஸ்ல வருவார்ல, பஸ்ல அடிப்பாங்கல பஸ்ல போட்டு, அது அது என்ன ஒட்டுவே முடியல. டேய் உன்னை எவனா கேட்டானா? டேய் படம் நல்லா இருக்கா இல்ல கேட்டு விட்டுட்டு இல்லங்க, ஒரு பேட்ச் சீன் நடிக்கிறதுக்கு தனுஷ் வரணும்லாம் அவசியம் இல்ல. இடத்துல இருந்து பேசுறான், ஓகேவா? அதனால அவனுக்கு அது ஒட்டாது. இது நீங்க அந்த மாதிரி அந்த கொடுமையை அனுபவிச்ச ஒரு ஆள்கிட்ட கேட்டீங்கன்னா, மச்சான் என்னையே அடிச்ச மாதிரி இருக்குடா ஒரு நிமிஷம் அப்படின்னுவான். இதே மணிரத்னம் நிஜமா சொல்றேன். இல்ல அந்த படம் பாக்குற வரைக்கும் ஒரு இடம் கூட எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ்ங்கிற ஒரு சின்ன இது கூட எனக்கு தோணவே இல்லை. ஒரு 2.5 மணி நேரம் படம்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல கூட வந்து அந்த படத்தை விட்டு வெளியே போக வைக்க முடியாத அளவுக்கு பாத்துச்சு அந்த படம். என்ன அப்படி இருந்த படத்துலயே கூட்டம் குறைக்கன் அப்படி ரிவ்யூ மாதிரியே எனக்கு வேணாம்டா அப்படின்ற மாதிரி ஆயிடும் எனக்கு. இதே மாதிரி சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், குறை சொல்றானா தோணவே தோணாதெல்லாம். டாபிக் மணி சார் பண்ண மணி சார் சூப்பருங்க. அவர் மாதிரி ஒரு கிரியேட்டர் வேற யாரும் கிடையாது. இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடும். சரி வாங்க. இது வந்து அபிஷேக் ராஜா பேஷ் மாதிரி போயிட்டு இருக்கு, வேண்டாம். சோ இப்போ நம்ம அடுத்து இந்த டயலாக்ஸ் ஸ்டண்ட் சினிமோட்டோகிராஃபி. டயலாக் அப்படின்னும் போது நிறைய பேர் கேக்குறது என்னன்னா, நான் நிறைய பேருக்கு பிரேக்கிங் பேட் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். மச்சான் பிரேக்கிங் பேட் பாடுறா, சூப்பரா குண்டா, அருமையான சீரீஸ்ரா அப்படின்னு சொல்லுவேன். அவங்க கேக்குறது என்னன்னா இது தமிழ்ல இருக்கான்னு கேட்பாங்க. ஏன்னா அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம தப்பு எல்லாம் சொல்ல முடியாது, ஓகேவா? கரெக்ட் தான், அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆமா, நம்மளும் ஒரு டைம்ல தமிழ்ல பாத்துட்டு இருந்தவன். அதான் அது நான் நிறைய பேருக்கு சொல்றது என்னன்னா, உங்களால இப்ப நீங்க புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆவறீங்க அப்படின்னா தமிழ்ல பாருங்க, தப்பு இல்ல. ஆனா அதே பிரைமரியா வச்சுக்காதீங்க, போக போக அது ஒரு செகண்டரி ஆக்கிருங்க. இது வந்து உடனே NTK தம்பிஸ் வந்து குஞ்ச கடிக்க வேண்டாம், என்னடா தமிழ் இழிவுபடுத்துறியா அப்படின்ட்டு. ஏன்னா ஏன்னா ஒரு விஷயத்த ஒரிஜினலா பார்த்தாதான் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பிரேக்கிங் பேட் அப்படின்ற ஒரு மொத்த டிவி ஷோவுமே அந்த ஆல்பக்யூ கீழே நடக்கிற விஷயம் அது இங்கிலீஷ்லயும் ஸ்பானிஷ்லயும் பார்த்தாதான் நல்லா இருக்குமே தவிர்த்து எந்த லாங்குவேஜ்ல நீங்க டப்பிங் பண்ணாலும் நல்லா இருக்காது. இல்ல தமிழ்ல இல்ல. அதான் இப்ப நீங்க வட சென்னைய வந்து ஹிந்தியில பார்த்தா நல்லா இருக்குமா? கொஞ்சமா கனெக்டிவா இருக்குமா? இல்ல கரெக்ட் தான். மணி ஹேஸ்ட் ஒண்ணுமே கிடையாது. மணி ஹேஸ்ட் இங்கிலீஷ்ல பாக்குறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அந்த மாதிரிதான் பிரேக்கிங் பேடும். இது வந்து அங்க நடக்கிற விஷயம். சோ அந்த ஒரிஜினல் ஆடியோல பார்த்தா நல்லா இருக்கும். அப்பதான் டைலாக் கனெக்டிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இதை டப்பிங் பண்ண முடியுமானா சத்தியமா முடியாது. ஏன்னா ஒரு டைலாக்குமே அப்படி நறுக்குன்னு இருக்கும். ஆமா, நீங்க எல்லாருடைய டைலாக்குமே மாத்திரலாம், ஒரே ஒருத்தனை தவிர. அவன் தான் தலைவன் ஜெசி பிங்க்மேன். அவன் வந்து அடிக்கடி யா பேச் அப்படின்னுவான். இது நீங்க தமிழ்ல என்னன்னு போடுவீங்க? ஆமாண்டி முண்டனா போடுவீங்க. கேட்கும் போதே உங்களுக்கு கிரிஞ்சா இல்லையா? ஹேங் ஓவர் பண்ணாங்கல்ல ஒரு டப்பிங், அந்த டப்பிங் போடலாம். அழகா காமெடியா போயிடுமே, காமெடி சீரிஸா முடிஞ்சிடும் கடைசியில. அதான். சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ ஒருத்தரும் சொல்லிருங்க, அந்த உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான டயலாக் அப்படின்னா எது சொல்லுவீங்க? எனக்கு டயலாக் எனக்கு வந்து எல்லாமே வந்து சூப்பரா இருந்தது. நான் டெக்னிக்கல்ல என்ன சொல்லணும்னா சினிமாட்டோகிராஃபி மெயினா சொல்லி ஆகணும். ஓகே, அதுவும் அது இல்லாம நீங்க இதுல முக்காவாசி பாத்தீங்கன்னா டைம் லேப்ஸ் வந்து சூப்பரா காட்டியிருப்பானுங்க. சினிமாட்டோகிராஃபில மெயினா அந்த டைம் லேப்ஸ் வந்து செம்மையா யூஸ் பண்ணியிருப்பானுங்க. அது கதையோடயே இருக்கும். அந்த குக் பண்றப்போ வந்து டைம் லேப்ஸ் வரும். அப்புறம் இவனுக்கு கார்ல டிராவல் பண்ணுவானுங்க. இவன் இந்த ஜெஸியும் அவன் பேர் என்ன கூட ஒருத்தர் வருவானே, ஒல்லியா இருப்பவரா? இவரு கஸ்ஸோட கூட்டாளி ஒருத்தன், மைக். இவனுக்கு 2 பேரும் வந்து ஒரு அவனோட டெய்லி ஒர்க்குக்கு டிராவல் பண்ணுவான். அங்க டைம் லேப்ஸ் நடக்கும். அது அந்த டைம் லேப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இதுல பயங்கரமா யூஸ் பண்ணிருப்பானுங்க.
ஆமா அவன் வந்து கடுப்பாயிருவான் ஜெசி. யோ மேன் ஹவு மச் லாங் அப்படின்ட்டு. ஆமா 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 புண்டைய மூட்டு உட்கார்றா இன்னும் வரும்போது நான் உன்னை இறக்கி விடுறேன்னுவான். நிறைய இடத்துல யூஸ் பண்ணிடுவாங்க brother. நீங்க நிறைய எபிசோட்ல பாத்தீங்கன்னா இந்த டைம் லேப்ஸ் வந்து அடிக்கடி வரும். பட் எல்லாமே சூப்பரா இருக்கும், அழகா இருக்கும் பார்க்கவே. அந்த கண்டினியூட்டி மிஸ்டேக்கே இருக்காது இல்லையா? ம், கரெக்டா ம். கொண்டு போயிருப்பாங்க ஃப்ளோவா. ஆமா. இல்ல சும்மா ஏதோ ரேண்டமா டைம் லேப்ஸ் வைக்கணும்னு வைக்காம அந்த சீனுக்கு கரெக்டா ஆப்டா இருக்கும். ஓகே டைம் பாஸ் ஆகுது அப்படின்றது நம்மளுக்கு கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த டயலாக்னு பார்த்தா கூட டார்க் ஹியூமரும் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஸ்டார்டிங்ல ஐ ஃபக்டட்னு சொன்ன மாதிரி. அது மட்டும் இல்லாம அந்த மாசான டயலாக் இருக்குல்ல சிலது, அந்த ஐ எம் த ஒன் ஹூ நாக்ஸ் அதுவா இருக்கட்டும். அப்புறம் ஜெசி பிங்க்மேனை ஒரு தனி இடத்துக்கு விட்டு போவாங்கல்ல, இன்னொரு டெரிட்டரி ஸ்டார்ட் பண்றதுக்கு. அவன் வந்து சொல்லுவான், ஃபெனல்டிக் ஆசிட் வந்து நாங்களே ப்ரொடக்ஷன் பண்ணிப்போம், அதனால வெளியே வாங்க தேவையில்ல அப்படின்னு. இவன் ஜெசி பிங்க்மேன் சொல்லுவான், இல்ல எனக்கு அந்த ஃபெனல்டிக் ஆசிட் வாங்கினாதான் என்ன கரெக்டா வரும் அப்படின்னு சொல்லுவான் கஸ் கிட்ட. கஸ் வந்து போய் சொல்லுவான், இந்த மாதிரிதான் வேணும்பா, அதனால வாங்கணும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவனுங்க என்ன சொல்லுவானுங்க, ஃபெனல்டிக் ஆசிட் கூட செய்ய தெரியாத சின்ன குழந்தையெல்லாம் வந்து லேபுக்குள்ள கொண்டு வர முடியாதுன்னு ஸ்பானிஷ்ல சொல்லுவான். இவனுக்கு எதுவும் புரியாது. அவன்கிட்ட சொல்லுங்க ஃபெனல்டிக் ஆசிட் இருந்தாதான், அந்த ஆசோல்ட்ட சொல்லுங்க ஃபெனல்டிக் ஆசிட் இருந்தா மட்டும்தான் ப்ராடக்ட் வரும் அப்படின்ட்டு. எனக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னுவான். அப்படியா, கோ கெட் மை ஃபெனல்டிக் ஆசிட் ஆசோல் அப்படின்னு அழுத்தி சொல்லுவான். அவன் ட்ரிகர் ஆயிடுவான். சரிப்பா கொண்டு வாங்க சொன்னதை அப்படின்னுவான். அதுக்கப்புறம் அந்த 98% அவுட்புட் வரும். பயங்கரமான சீன் அதெல்லாம். அதுவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஜேன் செத்ததுக்கு அப்புறமா இருக்கட்டும், நான் தான் அவளை கொன்னுட்டேன், எனக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்குன்னு சொல்றதா இருக்கட்டும். ஒரு இடத்துலயுமே அந்த டயலாக் மறக்க முடியாத டயலாகா இருக்கும். அந்த குழந்தைய கொன்னுவாங்கல்ல, அந்த ஹைஸ்ட் நடக்கும்போது சின்ன பையன் வந்து கொல்லுவாங்கல்ல, அது ஆமா 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 அது அது சொல்ல மாட்டேன் பாருங்க. அது அந்த டைலாக்குமே சூப்பரா இருக்கும். இவன் வந்து அவங்களுக்குள்ளேயே சின்ன கிளாஸ் மாதிரி ஆயிடும், கஸ்ஸோட ஆளுங்களுக்கும் ஜெசிக்கும். அதானே சொல்ல வரீங்க? அது அப்ப வந்து கேட்பான், நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனடா, இவ்வளவு பெரிய ஆளா இருக்க, சின்ன பசங்களை போய் தொழில இறக்குறிய அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா விஎஃப்எக்ஸோட பிராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் பயங்கரமா யூஸ் பண்ணிருப்பானுங்க. மேக்கப் பயங்கரமா யூஸ் பண்ணிருப்பானுங்க. இந்த கஸ்ஸோட மூஞ்செல்லாம் வெடிச்சிருக்குமே, அதெல்லாம் வந்து மேக்கப் தான் நினைக்கிறேன். ஆமாமா அதெல்லாம் மேக்கப் தான். மூஞ்சி, அப்புறம் இவனுக்கு மொட்டையா வருவானே, அது எக்கச்சக்கமா அந்த பிராக்டிக்கல் விஷயம் யூஸ் பண்ணிருப்பானுங்க. அதெல்லாம் சூப்பரா இருக்கும் மேக்கப் அதெல்லாம். ஆமா அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஸ்டண்ட்ஸுமே அந்த மாதிரி தான், மோர் தென் ரியலிஸ்டிக்கா இருக்கும் அந்த ஸ்டண்ட்ஸ். ஒரு ஷாட் ஒண்ணு ஆரம்பத்துல, ஒரு ஷாட் கன் ஷாட் ஒண்ணு பாத்துருக்கீங்களா? அதாவது கட்டி போட்டு நிப்பான் தெரியுங்களா? ஷாட்ல தான் ஆரம்பிக்குமே அந்த இதுவே, அதுக்கப்புறமா தான் அதுல அந்த ஷாட் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் ஷாட். அது ஒண்ணு. அடுத்தது வந்து இன்னொரு ஷாட் எதுன்னா வந்து ஜேனும் ஜெசியும் வந்து ட்ரக் அடிச்சுட்டு வந்து பெட்ல படுக்கிற ஒரு சீன் இருக்கும். ஆமா அது வந்து பயங்கரமான சீன். அது மேக்கிங் வேற லெவல்ல இருக்கும். ஏங்க அது எடிட் பண்ணி யூடியூப்ல போடுவாங்க. எடிட் புரியல இல்லங்க, அந்த சீன் இருக்குல்ல. இல்ல அது எடிட் பண்ணல ஃபேஸ் கேம் யூஸ் பண்ணாங்க. நீங்க வேணா இது இருக்கு பாத்துட்டு. அது இல்லங்க, நம்ம பசங்க வந்து அதை எடிட் பண்ணிட்டு ஆமா யுவன் மியூசிக் போட்டானுங்க. யுவன் மியூசிக் போட்டுருவாங்க, போட்டு பரவச நிலை. டிக்டாக் அன்னிஸ் தாக்கப்பட்டார்களா? ஓகே. ஆமா அது இந்த போஸ்ட் வந்து டிடிகேலயும் இருக்கு, டிக்டாக் அன்னிஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல. இதே போஸ்ட் ஒண்ணு இருக்கு. அந்த ஹை ஆயிட்டு அப்படியே மேல பறக்கிற சீன் தானே சொல்றீங்க? அதேதான். அது சூப்பரா இருக்குங்க. ஆமா ஆமா ஆமா. ஓகே, இப்போதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதுக்கு வந்திருக்கும், கேரக்டரைசேஷன். சோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எப்படி பாக்குறேன்னா, இப்போ வால்டர் ஒயிட்டும் கஸ்ஸும் ஒண்ணுதான். அதாவது இவனுக்கு நல்லவன் கெட்டவன் அப்பாவி குழந்தைங்க இன்னசென்ட் அதெல்லாம் யாரும் கிடையாது. எனக்கு தேவையா, நான் எடுத்துக்கிட்டேன் அவ்வளவுதான். நீ அதை எதிர்த்து நிக்கிறியா, உன்னை போட்டு தள்ளுருவேன். இதுதான் அவங்க மனநிலையா இருக்கும். ஆனா ஜெசி பிங்க்மேனும் மைக்கும் கிட்டத்தட்ட சேம் மாதிரிதான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு இது சீரீஸ்லயே நல்லவன் வந்து ஜெசி பிங்க்மேன் தான்.
ஆமா. ஒரு வகையில ஏன் மைக்கும் கூட. ஏன் அப்படி சொல்றேன்னா, அவன் பார்க்கதான் வந்து ரகடா இருக்க மாரி இருக்கும். பட் உள்ளுக்குள்ள வந்து ம். அவன் வந்து ரொம்ப சாஃப்ட்ன்றது அந்த சீரிஸ் பார்க்கும்போது தெரியும். அதுவும் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட்லாம் கொன்னதுக்கு அப்புறம் ஒரு மாரி ஆயிடுவான். அத பார்க்கும்போது வந்து அத விட அவன் கேல சுட்டுருவான். ஒரு சுட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு நிம்மதியே இருக்காது. அவ்வளவு பணம் இருந்தும். ஆமா, ஆமா, ஆமா. அவன் சம்பந்தமே இல்லாம பார்ட்டி குடுப்பான். யாருன்னே தெரியாது. தெரியாதவங்கலாம் பரவால்ல வாங்க வந்து பார்ட்டி பண்ணுங்கன்னுவான். அதான் அந்த டிப்ரஷன்ல இருந்து வெளில வரதுக்கு அவன் ஏதோ ம். பண்ணிட்டு இருப்பான். ஆனா கடைசியில ஓரளவுக்கு தான் அந்த பார்ட்டி நடக்கும். அவனால எதுவுமே பண்ண முடியாது. அந்த பணத்த ஏங்க எடுத்துட்டு ரோட்ல தெளிச்சிட்டு இருப்பான். பார்ட்டி பண்ணுவோம் பாரு, அது ம். அப்படியே போக போக அது ஒரு எப்படி ஜங்கா இருக்குங்க அது. டக்குனு வந்து ம். முடியெல்லாம் வெட்டிட்டு இருப்பாங்க, டக்குனு என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பான். அவன் ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி ஒரு மாதிரி மென்டலி அன்ஸ்டேபிளா மாறிடுவான். அதுக்கப்புறம் அவனை ம். ஏதோ இதுல போட்டுருவான்ல அவனை. அதுக்கு முன்னாடி சீன் நினைக்கிறேன் அவனை ஏதோ ஒரு ரீஹாபிடேஷன் இடத்துல விட்டுருவாங்க. அது வந்து ஜேன் இறந்ததுக்கு அப்புறம். ஆமாமா. ஓகே. ஜெயின் இறந்ததுக்கு அப்புறம் அது. இது ம். அது இது சத்குருவோட இதுக்கு போன மாரி போயிடுவான். ஏய் நான் 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 அந்த சீரிஸ் பார்க்கும்போது நிஜமாலே இது நினைச்சேன். சத்குருவோட மடம் மாரியே இருக்கேன்ட்டு. ஈசா யோகாக்கு போற மாரி ம். போயிடுவான். ஆமா. நான் அமைதியை தேடி போறேன். ம். நல்ல வேளை ஜெஸியோட சொத்தெல்லாம் வாங்கலையே, அது ஒரு நிம்மதி. ஏங்க அந்த ஆளு அந்த ஆளுக்கு அங்க ஒரு பிரான்ச் இருந்தா கண்டிப்பா எழுதி வாங்கியிருப்பான். அந்த வீடு இருக்குல்ல, அந்த ஆண்டோட வீடு சொல்லிட்டு வாங்கிடுவான்ல, இவனை ஆமா. வச்சு ஷால் வச்சு வாங்கிடுவான்ல, அந்த சொத்தை எழுதி வாங்கிடுவான். தம்பி எழுதி வாங்கிடுவான், நிம்மதி நான் தரேன் அப்படி அண்ணன் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன் அப்படின்றவாரு. ஜெயலலிதா தாக்கப்பட்டார். ஐயோ ஐயோ. விடியல் வந்துருச்சுன்னு எல்லாரும் நக்கலா பேசுறீங்களா ப்ரோ? அக்கா எடுத்துக்கிட்டேன். இதுவும் பிடிச்சிருக்கு. அக்கா எடுத்துக்கிட்டேன்ப்பா. நீ போற பக்கம் எல்லாம் பாக்குற இடம் எல்லாம் நம்மளுதுதான். இதை எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன். ஓகே. அது மட்டும் இல்லாம இந்த வில்லன் இந்த சொல்ல போனா இந்த சீரீஸ்ல எல்லாருமே வில்லன் தான். அதான் வில்லனோட எல்லாமே செல்ஃபிஷா இருப்பாங்க. அவங்க அவங்களோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துல அவங்க செல்ஃபிஷா தான் இருப்பாங்க. இல்ல பிரதர், இந்த ஹீரோ அந்த கான்செப்டே இது உடைக்கப்பட்டு நான் சொல்லுவேன். அதாவது யாருமே வில்லன்ல யாருமே நல்லவன் இல்ல, யாருமே கெட்டவன் இல்ல. அவன் சூழ்நிலை. அதாவது எல்லாருமே இல்ல ஒரே ஒரே இது எவனுமே பெர்ஃபெக்ட் கிடையாது அப்படிங்கிறது தான் முக்கியமான இதுவே இந்த சீரீஸ்ல. இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஆக்சுவலா வந்து பெர்ஃபெக்டா இருப்பான். வால்டர் ஒயிட் பாத்தீங்கன்னா சம பெர்ஃபெக்டான ஒரு ஆளா இருப்பான். ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இம்பர்ஃபெக்ட் ஆயிடுவான். ஸ்கைலருக்கு ஒரு பிரச்சனை வரும், இவனால ஒரு பிரச்சனை வரும்போது இம்பர்ஃபெக்ட் ஆயிடுவான். இவன் பையனா இருக்கட்டும், பையன் வந்து பணம் வந்தவொன்னா கொஞ்சம் இம்பர்ஃபெக்ட் ஆயிடுவான். ஜெஸியா இருக்கட்டும், ஜெஸி வந்து இம்பர்ஃபெக்ட் இருந்து பெர்ஃபெக்ட் ஆவான். ஆமா. கஸ்ஸா இருக்கட்டும், கஸ் வந்து அவனை வந்து ஒடுக்கப்பட்ட ஒரு ஆள்னால அவன் வந்து உடைச்சி எப்படி மேல கேங்ஸ்டரா வந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது எடுத்துட்டு வருவாங்க. ஆமாங்க. சொல்ல போனா கஸ்டோட பேக் ஸ்டோரி சூப்பரா இருக்கும். அவன் வந்து அவனுமே அவன் சொல்ல போனா வால்டரோட ஆமா கஸ்டாவோ ஃப்ரிங் தான். சரி இவ்வளவு பேசிட்டீங்களே, சால பத்தி ஒண்ணுமே பேசலையே. இருங்க வரேன். அதான் கேரக்டரைசேஷன் தனியா எழுதி வச்சிருக்கேன். கஸ் வந்து சொல்ல போனா அவன் வந்து ஒரு வால்டரை விட ரொம்ப சீம்ஸா இருப்பான். இல்ல ப்ரோ, ஒரு ட்ரிவியா நான் சொல்றேன். சொல்லுங்க. டூகோ கேரக்டர் இந்த ரைட்டிங் டீம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அது படிச்ச எங்கேயோ இந்த பிரேக்கிங் பேட் எல்லாம் பார்த்துட்டு படிச்ச எங்கேயோ ஒரு இடத்துல இந்த டூகோ கேரக்டர் தான் டிவி சீரிஸஸ் தானே. ஸோ ரொம்ப டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது கடைசி வரைக்கும் அந்த கஸ்டோ சாவுறது வரைக்கும் அந்த கேரக்டர், இந்த கஸ்டோ கேரக்டர் பெரிய கேரக்டர் இல்லையா உண்மையாவே. அதை ரைட் பண்ணப்ப மேலோட்டமா அந்த கேரக்டர் வந்து போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனா என்ன ஆயிடுச்சு, டூகோ கேரக்டர் பண்ண அவரோட பேர் எனக்கு மறந்து போச்சு. பட் அவருக்கு வந்து இந்த கேரக்டர் வந்து அவர் வேற ஒரு டிவி சீரீஸோ ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு, அது கிளாஷ் ஆகுது. ஸோ என் கேரக்டர் முடிச்சுட்டு ஒரு எண்டிங் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டூகோ கேரக்டர் வந்து அதாவது அந்த கேரக்டர் ரொம்ப ஹைலைட்டான கேரக்டர் இருந்தது. ஆனா அந்த டூகோ கேரக்டர் நடிச்சவரு அவருக்கு வந்து வேற கமிட்மெண்ட் வந்ததால
அவர் என்ன சொல்லிட்டாரு, சரிப்பா எனக்கு முடிச்சிருங்க, எனக்கு வேற கால் ஷீட் வந்துச்சு, அது எனக்கு கிளாஷ் ஆகுது, என்னை விட்டுருப்பா, ஆளை விடுப்பா சாமி. ஸோ இவங்க சாவடிச்சிருவாங்க அந்த கேரக்டர். சாவடிச்ச அப்புறமா என்னடா இந்த சீரிஸ் எனக்கு ஒரு நிமிஷம். இதுவே தமிழ் சீரியஸா இருந்தா இவருக்கு பதிலாக இவர் அப்படின்னு நடிக்க விட்டுருக்கலாம். என்னன்னு ஐடியா தெரியாது பசங்க. ஆமாங்க இது மாதிரி நிறைய கூத்து பண்ணுவானுங்க. ஆமா. ஸோ அதுக்கப்புறமா தான் எடுத்த அந்த சின்ன கேரக்டர் தான் கஸ்டோ. கஸ்டோ வந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் பட்டி திங்கிரிங்லாம் பண்ணி அந்த கேரக்டரை பில்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் அது பின்னாடி நடந்த விஷயம். ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கஸ் வந்து பயங்கர சீம்ஸா இருப்பான் வால்டரை விட. அதாவது குரல்ல கூட அவன் ரைஸ் பண்ணி பேச மாட்டான். அவன் இந்த மொத்த ட்ரக்ஸுக்குமே ஒருத்தர் இருப்பான், இவன் எல்லாத்துக்கும் மேல. ஓகேவா, அவன்கிட்ட இருந்து தான் எல்லா டிஸ்ட்ரிபியூஷனும் பிரிஞ்சு போகும். அவன் வந்து அவன் ஃப்ரெண்ட வந்து இவன் கண்ணு முன்னாடியே சுட்டுருவான். நீ வந்து எனக்கு தான் வேலை செய்யணும் அப்படின்றான். அது வந்து இவன் மனசுல பயங்கரமான ஒரு இது கொடுத்துரும், ஒரு வருத்தத்தை. அதுக்கப்புறம் கஸ் வந்து அவன் புத்திசாலித்தனத்தை வச்சு அவனுக்கு தனி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்ம் பண்ணுவான். அதை வச்சு இவனை எப்படி அடிக்கலான்னு தான் பார்ப்பான். அப்பதான் ஜெசி பிங்க்மேனை வந்து டிரைவரா எடுத்துப்பான். அந்த வைன்ல வந்து பாய்சனை கலந்து கொடுத்து பக்காவான ஸ்கெட்ச் போட்டுருவான். ஆமா சரியான சீன் அது. செம்ம சீனு. அவன் ஜெசி பிங்க்மேன் கரெக்டா சொல்லிருப்பான், டேய் நான் குடிச்சிட்டு வருவேன், உனக்கு நான் தர மாட்டேன், எப்போ தரவே மாட்டேன், நீ ஒருத்தர் தெளிவா இருப்ப, என்னையும் மைக்கையும் கரெக்டா கூட்டு போயிரு அப்படின்வான். அது வந்த உடனே மைக்க தான் ஃபர்ஸ்ட் சொல்ல போனா ஜெசி பிங்க்மேன் பிடிப்பான். டாக்டர் வந்து யாருமே மைக்க கண்டுக்கவே மாட்டாங்க. யோ திஸ் மேன் நீட்ஸ் ஹெல்ப் அப்படின்வான். பட் திஸ் மேன்ஸ் பே மீ அப்படின்வான் டாக்டர். அந்த சீனும் சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம வால்டர் வைட் எப்படின்னா, அவனுக்கு முன்னாடி யார் இருந்தாலும் கவலை இல்ல. யாராவனா இருக்கட்டும், அது குழந்தையா இருக்கட்டும், நாளைக்கு இறந்து போறவரா இருக்கட்டும், அவன் அப்பாவியா இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கட்டும், எனக்கு அவன் தேவையில்லை, எதிர குறுக்க நிக்கிறான்னா அவனை வெட்டி போட்டுடலாம். அப்படி ஒரு கேரக்டர் தான் வால்டர் வைட். வந்து நல்லவ மாதிரி தெரிஞ்சாலும் உள்ள வந்து அவ்வளவு ஈவல் இருக்கும். அந்த கேரக்டர்ஸே ஆப்போசிட்டா இருக்கும். ஜெசி பிங்க்மேனுக்கும் வால்டர் வைட்டுக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் கேரக்டரிஸ்டிக் வச்சிருப்பானுங்க. வால்டரை பொறுத்த வரைக்கும் அவன் நல்லா இருக்கணும், அவன் மனைவி, அப்புறம் அவன் குழந்தைங்க, ஹேங்க் குடும்பத்தினர், அப்புறம் ஜெசி பிங்க்மேன், இவ்வளவுதான் அவனோட உலகம். இவங்க நல்லா இருந்தா போதும். அது குறுக்க எவனா இருந்தாலும், இந்த குறுக்க இந்த கௌசிக்கு வந்தான்ற மாதிரி எல்லாரையும் போட்டு விட்டுருவானுங்க. அது நடுவுல யாரோ ஒருத்தன் போட்டு தள்ள பாப்பாங்க. அது வால்டர் வைட் ஒரு ஒரு கேப்சூல் மாதிரி ரெடி பண்ணுவான். ஆமா, அது பிராக்குன்னு அந்த சின்ன பையனுக்கு. ஏன்னா ஜெசி பிங்க்மேனுக்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துரும் அந்த ஃபேமிலி மேல. இவன் வந்து இந்த குடும்பத்துல யாரும் மென் இல்லையே, இந்த பையன் எப்படி வளருவான், சொசைட்டி எப்படி ஃபேஸ் பண்ணுவான்ட்டு. அது வந்து வால்டருக்கு பிடிக்காது. ரைசன் போட்டுருவான். ஓகே இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதான்ற மாதிரி ரைசன் ஒண்ணு ரெடி பண்றான். அந்த ரைசன்னு கடைசி வரைக்கும் அந்த ஒரு பொம்பளை போட்டு சாடிப்பான்ல அந்த பொண்ணு, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லேடி ஒன்று வருவான். டாடு கூட வந்து ரிலேஷன்ஷிப் மாதிரி வச்சிருப்பாங்க கடைசியில. அப்புறம் அவர் பேருனா ஹைசன்பர்க் வந்து மீட் பண்ணிட்டு எனக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு, இது இல்லாம எனக்கு மிஸ் பண்ண முடியும். அந்த லேடி கிட்டயும் வந்து இந்த ரைசன் போட்டு தள்ளிடுவான். ஆமா இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுருவான் அவன். அந்த அம்மா வீகன் இல்ல, அந்த அம்மா வீகன் டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. சருக்குன்னு போய் போட்டுட்டு முடிச்சிருவோம் அப்படி சொல்லிட்டு அவ்வளவுதான், அந்த அம்மா கதையை முடிச்சாச்சு. அவன் சொல்ல போனா ஜெசி பிங்க்மேன் அவன் ஃபைன் பண்ணும்போது அவனுக்கு செம்ம கோவம் வரும். அப்போ சாலை போட்டு செம்மடே அடிப்பான். அதுக்கப்புறம் நேரா வால்டர் வைட் வீட்டுக்கு போவான். அப்புறம் இது நம்ம சொல்லவே துப்பாக்கி எடுத்து நிப்பான், சுற்றுவான்ற மாதிரி நிப்பான். சுற்றுவானு தான் நம்ம நினைப்போமே. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டீரியோடைபிக்கல் தந்தை மாதிரி பேச ஆரம்பிச்சிருவான் வால்டர். எல்லாம் உன் நல்லதுதான்ப்பா செஞ்சேன், என்னப்பா நீயே இப்படி பண்றன்ற மாதிரி. சோ இதுல நம்ம இந்த ஒரு கேரக்டர் இல்லைன்னா இவங்க யாருமே கனெக்டே ஆயிருக்க மாட்டாங்க. அதுதான் சால். ஆக்சுவலி எனக்கு ஒருத்தனை தெரியும், அவன்கிட்ட சொன்னா இந்த வேலை முடிஞ்சிரும்னு பல கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுவான் சால் வந்து. எல்லாருமே அந்த மைக்கு
எல்லா ஆமா கேரக்டருக்கும் ஒரு ம், கனெக்டிங் பீப்புள். அதாவது இவர் தான் நோக்கியாவா இருப்பாரு. ஆமா ஆமா அது சூப்பரா இருக்கும். சால் பெட்டர் கால் சால் நான் பாத்துட்டு இருக்கேன். இப்ப லாஸ்ட் எபிசோட் பாத்துட்டு இருக்கேன். அது பார்க்கணும்னு அது ரொம்ப வந்து நாளா வச்சுட்டு இருக்கோம். அது பார்க்க முடியல. பார்க்கணும். சால் கேரக்டர் எப்படின்னா அவனுக்கு வந்து பிசினஸ் பண்ணணும். அவன் செம்ம பிசினஸ் மைண்டடான ஒரு ஆளு. அதே நேரத்துல அவன் பேசுற டைலாக்ல செம்மையா இருக்கும். கலாய்ச்சி விட்டு போயிடுவான் பட்டுன்னு எல்லாரையும். அவன்கிட்ட அந்த பொறுமை சூப்பரா இருக்கும். ஆமா அவன்கிட்ட அந்த பொறுமைன்றதும் சூப்பரா இருக்கும். அந்த பொறுமை வந்து சொல்ல போனா வால்டர்ட்ட இருக்காது. இல்ல எனக்கு அந்த ஷாலோட அந்த ஆபீஸ் காட்டும்போது அந்த ஆபீஸ் லொகேஷன் எல்லாம் பார்த்தா வச்சுக்கோங்க ஃபுல்லா கிரிமினல்ஸா இருக்கும். எல்லாருமே கிரிமினல்ஸா இருக்கும். நீ உள்ள போய் பார்த்தா வச்சுக்கோங்க அந்த செட்டிங் எல்லாம் பார்த்தா அது பயங்கரமா இருக்கும். செட்டிங் எல்லாம் பார்த்தா அந்த பெரிய தூணா வச்சிருப்பான். அப்புறம் கீழே ஆமா 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 லாக்கரு என்னடா பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு if I'm not wrong, இவன் வந்து இந்த லாயர் இவன் வந்து ஒரிஜினல் லா படிச்சிருக்க மாட்டான்ல அப்படியா? ஆமா ஆமா ஆக்சுவலி இத வந்து பெட்டர் கால் சால்ல சொல்லுவாங்க. அமெரிக்கன் சமோசான்ற யூனிவர்சிட்டியில படிச்சேன் அப்படின்னுவான். தட் யூனிவர்சிட்டி டசன்ட் எக்ஸிஸ்ட். அதான் அது வந்து அது ஆக்சுவலி அது செம்ம கதை பெட்டர் கால் சாலு. அத முடிஞ்சா பாருங்க. அது சூப்பரா இருக்கும். அதோட அதுல வரும். அதுல வந்து சால் எப்படி வந்தான், கஸ் எப்படி வந்தான், மைக் எதுக்கு வரான்றது ஃபுல் டீடைல்டா இருக்கும் அதுல. ஓகே பார்க்கணும். அது பாருங்க கண்டிப்பா சூப்பரா இருக்கும். அதான் அது மட்டும் இல்லாம இவன் வாதாடுறதும் செம்ம இதுவா இருக்கும், காமெடியா இருக்கும் சொல்ல போனா. இவன் வந்து ஜெசி பிங்க்மனுக்கு வீடு வாங்கி தருவான்ல. ஆமா அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு ரேட் இதான் பிக்ஸடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, உங்க வீட்டுக்கு கீழே மெத்தெல்லாம் காய்ச்சிருக்காங்க, இதெல்லாம் போலீஸ சொன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்ட்டு. சரி டீல முடிச்சிடலான்ட்டுருவாங்க. அப்பதான் ஜெசி பிங்க்மன் வருவான். ஜெசி நீங்க என்ன பண்ற, இப்ப ஓனர் வர போறாங்க அப்படின்ட்டா, நான் தான் ஓனர், வீட்டை வாங்கிட்டேன் சாவி காட்டுவோம். அதெல்லாம் ஐரானிக்கான சீனு. அந்த மணி லாண்டரிங் பத்தி அவன் எக்ஸ்பிளைன் பண்றதும் சூப்பரா இருக்கும். ஒரு சின்னதா ஒரு டப்பாவை எடுத்துட்டு அதுல சும்மா ஒரு 2 ஆப்ஜெக்டை போட்டு அவ்வளவுதான் மணி லாண்டரிங் அப்படின்னுவான். எனக்கு தெரிஞ்சு அதான் அவனோட ப்ரீக்வல், அதை பார்க்கணும் பெட்டர் கால் சால். பட் அவன் கேரக்டரே சூப்பரான கேரக்டர். ஒரு ஜாலியான, என்னதான் பிரச்சனை நடந்தாலும் ஜாலியா ஹேண்டில் பண்ணுவான். ஆனா பெட்டர் கால் சால்ல வந்து அவன் இந்த இதுல காமிச்ச ஜாலியை விட அவனுக்கு டிப்ரெஷன் நிறைய காமிச்சிருப்பாங்க. ஓகே அவன் ரொம்ப அவமானப்பட்டிருப்பான். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரது சூப்பரா இருக்கும். ஓகே இல்ல இப்ப இந்த ஆளே கடைசி வந்து ஊர் விட்டு எஸ்கேப் ஆவான்ல, அலாஸ்காவோட ட்ரை பண்ணுவான். ஆமா அவன் வந்து ஆக்சுவலி வால்டர் வைட் புடிச்சு வச்சுப்பான், நீ என் கூட தான் இருக்க அப்படின்ட்டு. அவன் ஆளை விடுறா புண்டன்ட்டு ஓடிடுவான் கடைசியில. நீங்க கிளையண்ட்டும் இல்ல, நான் லாயரும் இல்ல, விட்டுடுறா, நான் வீட்டுக்கு போறேன்றான். போறேன் அப்படின்ட்டு போயிடுவான். ஆமா அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர், இதுதான் சொல்ல போனா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டர்னு சொல்லலாம், அண்டர் ரேட்டட் கேரக்டர்னு சொல்லலாம் பிரேக்கிங் பேட் யூனிவர்ஸ்லயே. அதான் மைக். அவன் சாவறது தாங்க மேட்ரே. ஆமா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, சாவுடுங்கயா அப்படின்ற மாதிரி. let me die in peace வால்டர் அப்படின்றான் கடைசியில. நிம்மதியா சாவுடியா அப்படின்ற சரியான சீன் அது. ஆக்சுவலி அவன் மைக்குமே சொல்ல போனா வால்டர் மாதிரிதான், ஜெசி மாதிரிதான். இல்ல அவனுக்கு விஷயத்துல சொல்ற நல்ல ஒரு கனெக்ட் இருக்கும். ஆமா அவன் சொல்ல போனா மைக்குக்குமே சில கொள்கைகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி அப்பாவியை கொல்லக்கூடாது, இன்னசென்ஸ் என்னைக்குமே கொன்றக்கூடாதுன்ற மாதிரி இருக்கும். இல்ல மைக்கு பொறுத்தவரை மைக் என்ன பண்ணுவான்னா, உங்களுக்கு எல்லா எபிசோட்லயும் சொல்ற வேலையை மட்டும் தான் செய்வான். ஆமா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு அவன் செய்யறது அவனோட வேலை, மத்தபடி வேற எதுவுமே பண்ண மாட்டான். புரியுது. அது மட்டும் இல்லாம ஏன் ஒரு வகையில வால்டர்னு சொன்னா, அவன் சேர்த்து வைக்கிற எல்லா பணமும் அவன் கிராண்ட் டாட்டருக்கு தான். அவன் சொல்லவே செய்வான், நான் இது எல்லாமே பண்றது என் கிராண்ட் டாட்டருக்கு தான், எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறது அது மட்டும்தான் இருக்கா அப்படின்ட்டு. ஆமா அது மட்டும் இல்லாம மைக் வந்து எந்த விஷயத்தையும் வீட்டுக்கிட்ட வச்சுக்கவே மாட்டான். கரெக்ட் ஆமா
முடிஞ்ச பலூன்லாம் அளவுக்கு வாங்கிட்டு போய் தூரமா கொடுப்பான்னு தான் நினைக்கிறேன்ல. வச்சிருப்போம். ஒரு சீன்ல பலூன்லாம் வாங்கிட்டு போய் அவன் பொண்ணுக்கு குடுப்பான். அவனோட ஆமா. ஆமா. இந்த கிராண்ட் டாட்டருக்கு. கிராண்ட் டாட்டருக்கு குடுப்பான். ஆமாமா. அவன் ஒரு ஒரு இடத்துல தப்பு பண்றான் ஆக்சுவலி. அவன் வந்து சால் நம்ப மாட்டான் ஒரு கட்டத்துல. இவன் வந்து அதிகமா ஃபீஸ் வாங்குறான். என்னவோ கோளாறு பண்றான் அப்படின்ட்டு வேற லாயர்ட்ட போயிருவான். ஓ! ஓகே. அந்த லாயர் வந்து சொதப்பி விட்டுருவான். அப்புறம் ஹேங்க் வந்து புடிச்சிட்டு போயிருவாரு. ஓகே. எனக்கு ஞாபகம் இல்ல. ரொம்ப அதெல்லாம் நாளாச்சு பாத்து. ஓகே. ஆமா. அதுவுமே சூப்பரா இருக்கும் சொல்லப்போனா. அவன் அந்த மைக் வந்து அந்த கேரிங்கா பாத்துக்கிறது வந்து இந்த கண்ணான கண்ணே பாட்டே போடலாம் நீங்க பின்னாடி. அந்த அளவுக்கு இருக்கும். தமிழ் மட்டும் ரீமேக் பண்ணியிருந்தா அந்த சீன் வச்சிருப்பாங்க. ஆமா. இது சர்க்காஸ்டிக்கா சொல்ற நண்பர்களே. யாரும் எடிட்லாம் பண்றாதீங்க. சோ அவ்வளவுதான். இப்போ நம்ம 1.5 மணி நேரமா பேசியிருக்கோம். இறுதியா நம்ம கருத்தை சொல்லி முடிச்சிருவோம். ஓகே. இப்போ நம்ம கன்க்ளூஷன் சொல்லி முடிச்சிருவோமா? முடிச்சிடலாம் பிரதர். இப்போ முதல்ல நீங்க சொல்லுங்க ஜெசி பிங்க்மேன் உங்க கன்க்ளூஷனை. கன்க்ளூஷன் சொல்லணும்னா இப்படி சொல்லலாம். நாங்க பாட்காஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். நானும் ஐசன்பர்க்கும். நமக்கு என்னடா பிடிக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கண்டிப்பா பிலிம்ஸ், சினிமா இதுதான் பிடிக்கும். ஆனா என்ன வைக்கலாம் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி பேட்மேன் ஸ்டாக்ஸ்னு பேர் வச்சிட்டோம். அதுக்கப்புறம் கேரக்டர் நேம் என்ன வைக்கலான்றப்போ தான் பிரேக்கிங் பேட் உள்ள வருது. ஓகே பிபி இதுவும் பிபி ஓகே கரெக்டா இருக்கும் சிங்க் போடு அப்படின்ற அளவுக்கு அந்த அளவுக்கு பிடிச்ச சீரிஸ்னு சொல்ல வரேன். இவ்வளவு பேசிட்டு நீங்க பாருங்க ஜெசி உண்மை சொல்லுப்பா. இல்லங்க உட்காந்துருந்தோம். நான் சொல்றேன் பாருங்க, ரொம்ப லோக்கலா சொல்றேன். 2 பேரும் உட்காந்துருந்தோம். சரிப்பா பண்றாங்க நம்மளும் பண்ணுவோம். பேரை தேடுறோம். பேக் பெஞ்ச் டாக்ஸ். ஓகே ரைட். இது வச்சுக்குவோம். என்ன கேரக்டர் பிரேக்கிங் பேட். வச்சா நம்ம பிரேக்கிங் பேட் தான் பார்த்துருக்கோம். அப்ப சரி நீ ஐசன்பர்க்கு, நான் ஜெசி பிங்க்மேன். ஓகே டிங் டாங் அப்படி சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். இது கடைசியா வந்தவர் தான் சால் குட்மேன். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததே பெஸ்ட் சீரிஸ்னு சொல்லுவேன். என்ன சீரிஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தாலும் புரிகிறது. நீங்க சொல்லுங்க. எனக்கு கன்க்ளூஷன் என்னன்னா, இப்ப நம்ம சொல்றோம் பெஸ்ட் சீரிஸ் பிரேக்கிங் பேட் தான். ஒரு செட் பீப்புள்ஸ் வந்து இது அண்டர்ரேட், இது ஓவர் ரேட்டட்லாம் சொல்றாங்க சில நாய்ங்கலாம். ஆமா நானும் சில வெப்சைட்ல பார்த்திருக்கேன். இந்த சீரிஸஸ் வந்து 2 சைட்ஸ் இருக்குங்க. இது வந்து கிரைம் ஜானர், கிரைம் டிராமா ஜானர். ஓகேங்களா? இந்த கிரைம் இந்த ஜானர் உள்ள இருக்கிறவங்க கூட தான் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க தவிர இந்த கிரைம் ஜானர் போயிட்டு இந்த ஃபேண்டசி சீரிஸ் லைக் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் கூட கம்பேர் பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த சீரிஸ் எடுத்துட்டு ஹவு டு ஐ செல் ட்ரக்ஸ் இன் ஆன்லைன் போய் நான் வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஜானர் வேற இந்த ஜானர் வேற. இது ரெண்டுமே எடுத்து நான் இது எடுத்து டார்க் கூட கம்பேர், டார்க் விட சூப்பரான பிரேக்கிங் பேட் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஜானர்ஸ் எண்ட் ஆஃப் த டே ஜானர்ஸ் தான் நல்லா இருக்கு. ஓகே அது மனசுல பிடிச்சிருக்கு, அதை எடுத்துட்டு போறோம். இது வேற விஷயம் என்னன்னா, பிரேக்கிங் பேட் நம்ம இவ்வளவு நல்ல விஷயம் சொல்லியிருக்கோம். இந்த பிரேக்கிங் பேடால பல பேர் இன்ஃப்ளூயன்ஸும் ஆயிருக்காங்க அந்த ஊர்ல. ஆமா நிறைய பேர் வந்து இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க, காய்ச்சறாங்க. எங்க இது சம கூத்து என்னன்னா, நம்ம ஊர்ல மகாபலிபுரத்துல மெத்து கிடைச்சிச்சான். என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, போட்டு பாருங்க மகாபலிபுரம் மெத்து அப்படி போட்டு பாருங்க. எனக்கே நியூஸ் ஜெசி தான் அனுப்பிச்சான். அப்ப நானும் ஜெசி பாவி மெத்துக்கெல்லாம் இங்க பிசினஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களா டேய். சோ அந்த உடனே சொல்லுவாங்க, டேய் சொசைட்டி நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்களா, சொசைட்டி வந்து நாசம் பண்ணா. ஏன்னா கதையில வந்து அந்த ட்ரக்கு சப்ளை ஆரம்பிக்கும் போது இல்ல ட்ரக் அவன் வந்து டெவலப் பண்ணும்போது அவன் லைஃப் மாறுது, அவன் ட்ரக்கே மாறி போகுது. அதனால நிறைய அவனுக்கு கேன்சருக்கு இருக்க ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு ஸ்பெண்ட் பண்ண தவிர அவங்க ஃபேமிலியே உடஞ்சி போச்சு. நிறைய அந்த ஒரு நெகட்டிவ் பார்ட் அதெல்லாம் அவன் பார்க்க மாட்டாங்க. அது எப்படி காய்ச்சறாங்க,
எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி எல்லாம் இது பண்ணி பண்ணி நம்ம வந்து நாசமா போகலாம் தான் பார்ப்பாங்க. சினிமா எதுவுமே அந்த நெகட்டிவ் சைடை பார்க்க மாட்டாங்க. அவன் அந்த கேரக்டர் என்ன ஆகுது, தலைவர் சிகரெட் பிடிச்சிட்டாரு, சரிப்பா நான் சிகரெட் பிடிக்கிறேன், தலைவரே கடைசி இது வரைக்கும் என்ன பீக்கி பிளைண்டர்ஸ் பாதிக்கப்பட்டார். என்னங்க பீகி பிளைண்டர்ஸ் பிளைண்டர்ஸோட எஃபெக்ட்ன்றாரு. அதுதாங்க. ஏங்க நிஜமா இல்லைங்க, நிஜமா வந்து நீங்க பீக்கி பிளைண்டர்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிகரெட் பிடிக்கணும்னு தோணும். பீகி பிளைண்டர்ஸ வச்சு ஒரு மீம் ஒண்ணு போட்டிருந்தாங்க, சூப்பரா இருந்துச்சு. நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு, சாம்பல் மேடுகளும் அந்த மாதிரி ஒண்ணு போட்டிருந்தாங்க. ஆமா, ஆலண்டா மீம்ஸ் நினைக்கிறேன் அந்த பேஜ். ஆமா ஆமா அந்த பேஜ் தான், அந்த பேஜ் தான். சூப்பரா இருக்கும். அது செம்மையா இருந்துச்சு அந்த சிங்க். அதுக்கு அதுதாங்க, இது நெகட்டிவ் சைடும் இருக்கு. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. எங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத எவ்வளவு விஷயம். இப்ப நம்ம கொஞ்சம் முன்னாடி திருஷ்யம் பேசணும். திருஷ்யம் படம் பார்த்து ஒரு 2-3 கொலை எல்லாம் பண்ணாங்க. அதுக்கு போய் அந்த டைரக்டர் கேட்டா, ஏப்பா நான் என்னப்பா தப்பு பண்ணேன், நான் படம் தான் எடுத்தேன், நீங்க பண்ணிட்டு கடைசி திருஷ்யம் கொலைய மாத்திட்டீங்களே அப்படி சொல்லிட்டு. வேற என்ன அப்படி பார்த்தா தூம் படம் பார்த்துட்டு உண்மையா ஒரு கொலை நடந்துச்சு. அந்த கொள்ளை நடந்துச்சு ஏதோ கேரளால மலப்புரம் ஏதோ இடத்துல இது மாதிரி வந்து பேங்க் கொள்ளையிலும் நடந்துச்சு. தூம் சீரிஸ் பார்த்து அதுக்கெல்லாம் போய் சினிமா சொல்ல முடியுமா? உடனே இந்த 3 பேர் உட்காந்துட்டு பூமர் பேச ஆரம்பிப்பாங்க, வலை பேச்சு மாதிரி. பாருங்க சமுதாயம் எவ்வளவு கேடு, இப்படிலாம் பண்ணணுமா அப்படிலாம் சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்கோம் மாதிரி. அது நம்ம எப்படி சொல்றது, நம்ம உடனே வந்து சினிமாவா பாருங்கப்பா, சீரியஸா பாருங்க சொல்ல முடியாது. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். பட் அது ப்ராப்பரா கன்ஸ்ட்ரக்டிவ் புரியுங்கடா. படத்தை பாக்குறீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் புரிஞ்சுக்கோங்க, கேரக்டர் என்ன ஆகுது அப்படி பாருங்க. அது எடுத்து ரியல் லைஃப்ல அப்படி மாத்துறேன் அப்படி சொல்லிட்டு கொண்டு வராதீங்க. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. இப்ப நாங்க 3 பேர் வந்து பிரேக்கிங் பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதாலதான் நாங்க அந்த அனானமஸா இந்த பேர் வச்சிருக்கோம். ஓகேங்களா? அதுக்காக நானும் ஜெஸி உட்காந்து மெத்தா காய்ச்சிட்டு இருக்கோம் இல்ல, சால் மணி லாண்டரிங்கா பண்ணிட்டு இருக்கான். எல்லாருக்கும் தனிப்பட்ட வேலை இருக்கு, அந்த வேலை பண்ணிட்டு இருக்கோம், நல்லபடியா போயிட்டு இருக்கு அந்த வேலையும். நாங்க பார்ட் டைம் பண்றோம். சோ அந்த சில ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு தவிர அதுவே உன் லைஃபா மாத்துறது வந்து அது பைத்தியக்காரத்தனம். அதுதாங்க பைத்தியக்காரத்தனம். சோ அதான் என்னோட நல்ல சைடு இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரீச்சிங் நான் சொல்லல, ப்ரீச் பண்றது இல்ல, பட் அது எல்லா மூவிஸுக்கும் இருக்குங்க. எல்லா மூவிஸும் அது காட்டுவாங்க. அது அப்படியே ஜாலியா பார்த்துட்டு அது எதெல்லாம் உருப்படி எடுக்க மாட்டாங்க. போயிட்டு எப்படி காய்ச்சணும், எப்படி வந்து ஸ்மகிள் பண்ணணும் அப்படிதான் எடுப்பாங்க. அதாங்க பிரேக்கிங் பேட் வந்து கண்டிப்பா ஒரு தவிர்க்க முடியாத சீரீஸஸ். நாளைக்கு டைம் டிராமா சீரீஸஸ் வந்தாலும் பிரேக்கிங் பேடுக்கு ஒரு தனிப்பட்ட இடம் இருக்கு. இஃப் ஐம் நாட் ராங், IMDbல அதிகமான ரேட்டிங் இல்ல பிரேக்கிங் பேட். ஆமா ஆமா அப்படிதான் நினைக்கிறேன், தெரியல. மேபி அது IMDb மாறிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒன்று இருக்கும், நாளைக்கு ஒன்று இருக்கும். IMDb சொல்லி பழங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ என்னோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இப்போ பிரேக்கிங் பேட் எத்தனை சீரீஸ் வந்தாலும் பிரேக்கிங் பேட் வந்து யூனிக்கா இருக்கும். அது எந்த ஒரு மாற்றமும் இல்ல, அது பெஸ்ட் தான் எப்பவுமே. மேபி ஃபியூச்சர்ல இதை பீட் பண்ற மாதிரி ஒண்ணு வரலாம், வந்தா நல்லது தானே. ஓகேவா? கண்டிப்பா வரலாம். ஆனா தெரியல வருமான்னு தெரியல, இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வரலாம். ஸ்டீல்கன் வந்து ஒரு நல்ல ஒரு கிரியேட்டருங்க. அவரு சில படத்துல ரைட் பண்ணிருக்காரு. ஹாங்காக் எல்லாம் அவரா ரைட்டர். ஹாங்காக் படம் பாத்துருக்கீங்களா? ஆமா ஆமா மொக்க படங்க. ஆமா ஆமா அந்த படத்துக்கு எல்லாம் ஒரு ரைட்டர். அதாங்க அந்த மொக்க படத்துக்கு ஒரு ரைட்டர். ஆனா என்ன மாதிரி சீரிஸஸ் கொடுத்திருக்காரு அவரு. அதான் இப்போ என்னதான் நாளைக்கு இதுக்கு நிகரா அவரு வேற ஒரு சீரிஸ் கூட பண்ணலாம், சொல்ல முடியாது. பண்ணலாம், அது வாய்ப்புகள் இருக்கு. அவருக்கு தான் தெரியும் அது. ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ என்ன ப்ரோ, இது ட்ரக்ஸ் எல்லாம் காய்ச்சுறாங்க, இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்களா அப்படிங்கிற, முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது வந்து கிரைம் டிராமா அப்படின்னே அவங்க போட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிரைம் அப்படின்னாலே அது தவறு தான். ஓகேவா? அது ஒரு அயோக்கியத்தனம் கிரைம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம். அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த புண்டைக்கு தான் அது 18+ ஒரு ரேட்டிங் வேற கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
சோ நீங்க அதுக்கு கீழ இருக்கிறவங்க வந்து என் பையன் வந்து பார்த்து கெட்டு போறான், என் வீட்ல இருக்கிற பொண்ணு வந்து பாக்குது அப்படின்னா அது உங்க தப்பு தான். நீங்க தான் சரியா கண்ட்ரோல் பண்ணலன்னு அர்த்தம். இல்ல பாக்குறது தப்பு இல்ல பிரதர். அதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்ன்றத மேட்ரு. ஆமா. ஓகேவா? அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் இல்ல எடுத்துக்கிறோம்ன்றத மேட்ரு. நீ அதுதான் எடுத்துப்ப அப்படின்னா உன்னை என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன் அதுல வந்து இவ்வளவு அதை யூஸ் பண்றதால இல்ல அதுக்கு அது யூஸ் பண்ணாம குக் பண்றதாலே அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்ததுன்றத பார்த்தானுங்கன்னா அப்புறம் என்ன கரெக்டா? இல்ல அது மட்டும் இல்லாம அந்த அந்த டிவி ஷோலயே காமிச்சிருப்பாங்க. அது குளோரிஃபை பண்ணிருக்க மாட்டாங்க சொல்ல போனா. மெத்து காய்ச்சல் வந்து கூல் அப்படின்றதுதான். அது ஆக்சுவலி கிரைம் தான் காமிச்சிருப்பாங்க. கடைசியில எல்லாரும் மாட்டிப்பாங்க. ஒரு நிம்மதியே இல்லாத வாழ்க்கையா தான் இருக்கும். யாருக்குமே நிம்மதி இருக்காது. கரெக்ட். நிம்மதி இருக்காது. ஃபேமிலி தொலைச்சிருப்பாங்க. ஏன் ஜெசி பிங்க்மேனே நம்ம சொல்றோம் நிம்மதியா இருக்கான்ட்டு, பட் அவன் வந்து ஒரு ஓட்டத்திலே தான் இருப்பான். எல்கமிலையும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரன்னிங்ல தான் இருப்பான் கடைசி வரையும். யாருமே நோக்கி இல்லாத ஓடுறான் இடத்துக்கு அப்படின்ற போயிடுவான் அவன். அதான் பீஸ நோக்கி ஓடிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் முடிப்பாங்க. பீஸ் நோக்கி கடைசி ஈசா கிட்ட போயிடுவாரு. எங்க போயிடுவாரு? ஈசா. ஈஷாவா? ஓகே ஓகே. அதான் அந்த மாதிரிதான் காமிச்சிருப்பாங்க. சோ எதை எது எடுத்துக்கணுமோ அதை நீங்க தான் அன்னப்பறவை மாதிரி பிரிச்சு எடுத்துக்கணும். சோ எல்லாத்தையும் எடுத்து தலையில போட்டுக்கிட்டீங்கன்னா அது உங்க பிரச்சனை தான். கீழர் பாஸ்கர் மாதிரி பேச ஆரம்பிச்சு. அவ்வளவுதான். சோ இப்ப சால் குட்மேன் நீங்க சொல்லுங்க உங்களோட கன்க்ளூஷனை. சீரிஸ் வந்து குளோரிஃபை பண்ண வேணாம் தான் நான் சொல்லுவேன். அது ஒரு கேரக்டர், அவ்வளவுதான். அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதுங்கிறது எல்லாமே நடக்கதான் செய்யும். அது வந்து என்ன இப்ப சொன்ன பீக்கி பிளைண்டர்ஸ் பார்த்தா வந்து ஸ்மோக் பண்ணணும் தோணும். இல்ல இப்ப சால் சொன்னீங்களா இந்த குளோரிஃபிகேஷன் இருக்குங்க. ரொம்ப குளோரிஃபை பண்ணாதீங்க. இல்ல அது ஃபேன்ஸ் தான் பண்றது. இது வந்து அவங்க பில்டப்ங்கிறது அது ஒரு சீரியஸ் இட்ஸ் ஜஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிற ஒரு இதை விட மாட்டேன். ஃபேன்ஸ்ங்க சொல்லும்போது நம்ம ஒன்னும் சொல்ல வேண்டாம். காம் டவுன் கண்ட்ரோல் காம் டவுன் அப்படிதான் சொல்லலாம். ஆமா ஆமா. அது மட்டும் இல்லாம இந்த ஏன் இது பிரேக்கிங் பேட் ஃபேமஸ் ஆகல இந்தியால அப்படின்னா இங்க இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் வேற நிறைய பேருக்கு. அதனால இது ஃபேமஸ் ஆகல. எப்படி இங்க சீரியஸ் எடுத்துட்டாங்களா அந்த மாதிரி? இல்ல பிரதர், ஃபேமஸ்லாம் கிடையாது. பாக்குறவங்க வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் மூலமா பாத்துட்டு தான் இருக்காங்க. இல்ல எப்படின்னா இல்ல நீங்க என்னன்னா அவங்களுக்கு தேவை எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒண்ணு இருக்கணும் முதல்ல. அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அங்க பாத்தீங்கன்னா இங்க நார்த் சைட்ல பாத்தீங்கன்னா வந்து சீரியஸ்லாம் எப்பவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க என்ன சொல்ல போனா அவங்க வந்து இப்ப வர சீரியஸ்ல நிறைய சீரியஸ் வந்து ஹிந்தி டப்ல வர்றதுக்கு காரணமே வந்து அங்க வந்து சீரியஸ் கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான். ஹிந்தி டப்ல வருது எப்படின்னு சொல்றேன்னா டாப் மோஸ்ட் சீரியஸ் எல்லாமே ஹிந்தில இருக்கு. நம்மளுக்கு அமேசான்லயும் சரி நெட்ஃபிளிக்ஸ்லயுமே சரி ஹிந்தி டப்ல வர ஆரம்பிக்குது இப்பெல்லாம். இல்ல நெட்ஃபிளிக்ஸ் பொறுத்தவரையும் இந்தியால இருக்க ஒரே லாங்குவேஜ் ஹிந்தி மட்டும்தான். ஹிந்தி மட்டும்தான். ஆமா. அவன் ஏங்க அங்க போயிட்டு கேட்டாலே ஓ பாலிவுட் அப்படின்றது. ஏங்க பாலிவுட தாண்டி எவ்வளவு இருக்குது அது தெரிய மாட்டேங்குது அவனுக்கு. இந்தியாங்கிறது அவனுக்கு தெரியுது ஹிந்தி மட்டும்தான். அப்படிதான் மாத்தி வச்சிருக்காங்க. அதனால தானே நெட்ஃபிளிக்ஸ் வந்து பாப்புலர் எஸ்கோபாருக்கு ஒரு வேட்டியும் இல்ல அது கம்பேர் பண்ணும்போது பிரைம் எவ்வளவு பரவாயில்ல. ஆமா அப்படின்லாம் சொல்ல முடியாது. எங்க பிரைம்ல ஒண்ணு பாத்தங்க இந்த சிரிங்க என்னது எங்க சிரி பாப்போம்னு ஒரு 24 லட்சமோ 25 லட்சமோ அது நான் தாண்டா கடைசி வரைக்கும் சிரிக்காம இருந்தேன். எனக்கு கொடுங்க அந்த 25 லட்சம் அப்படின்னு. ஆமா பாத்த மீம். குளோரிஃபை பண்ணாம இருக்கிறது உடம்புக்கு நல்லது. என்னை ஒரு ஆளாக மதித்து இவ்வளவு தூரம் வந்து நன்றி. எங்க டைலாக் பிரதர் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. ஓகே ஓகே. ரொம்ப நன்றி பிரதர் எங்க இன்வைட் பண்ணதுக்கு. ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு ரெக்கார்ட் பண்ணி, ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு லாங் கேப்புக்கு அப்புறமா இதான் பண்றோம். ஆமா சொல்ல போனா இது ஒரு லாங் ரெக்கார்டிங் தான். 2 மணி நேரம் கிட்டே ஆயிடுச்சு. ஆமா பேச ஆரம்பிச்சு. இதுல இந்த கால் நம்ம ஒரு 1.5 மணி நேரம்க்குள்ள முடிச்சிடணும்டா. சோ அதான் இப்ப இந்த கிரைக்கு வேற முழுசா குடுக்குறானா இல்ல சென்சார்ஷிப் மாதிரி பாதியா குடுத்துறானா என்னன்னு தெரியல. அது வேற பெரிய தலைவலியா இருக்கு வர அவனோட. எல்லாருக்கும் பிரச்சனை தான் போல இருந்தது.
ரைட் ரைட் ஓகே பிரதர். ஓகே நன்றி நன்றி பிரதர். பிரதர். நன்றி 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 நன்றி. ரொம்ப நன்றி. Wait, hold up. Tell me why you're doing this. Seriously. Why do you do it? Money? Mainly? There you go. Nah, come on. Man, some straight like you, giant stick up his ass, all of a sudden at age, what, 60, he's just gonna break bad? I'm 50. It's weird, is all, okay? It doesn't compute. Listen, if you've gone crazy or something, I mean, if you've gone crazy or depressed, I'm just saying. That's something I need to know about, okay? I mean, that affects me. I am awake. What? Buy the RV. We start tomorrow.